கேள்விக்கு சார் நாலுல நாலுல ஒண்ணு. நாலுல ஒண்ணா? ஆமாங்க சார். நீங்கள் கேட்பது அவனிடமே கருவறைகளிலும். அந்த கருவறைகளிலும் அந்த ஆன்மாங்கிறது தூய்மையானது. கருவறையில் இருக்கிற இது கூட எப்படி அதை நாங்க பொருத்திக்கிறது? மானுடரே, உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்வீராக. அவன் உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான், இன்னும் அதன் துணையையும் படைத்தான், இன்னும் ஆடவரையும் பெண்டிரையும் பரவச் செய்தான். ஆகவே அல்லாஹ்வை அஞ்சுவீராக. நீங்கள் கேட்பது அவனிடமே கருவறைகளிலும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான். நீங்கள் கேட்பது அவனிடமே. ஒரு விஷயம் நமக்கு தெளிவடையுது அப்படின்னா அது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய செய்தி, இறைவனின் செய்தி. இறைவனின் செய்தி அது உள்ளத்திலிருந்து வருகிறது. அவனிடமே நாம் கேட்கின்றோம். ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா, நல்லெண்ணத்தோட செய்யறோம் அப்படின்னா, இல்ல மறுத்த நிலையில அதை செய்யறோம், நிராகரித்த நிலையில செய்தி வருது, நிராகரித்த நிலையில நீங்க செய்றீங்கன்னா அவனுடைய செய்தி. தான் நாடியவரை அவன் வழிகட்டி, தான் நாடியவரை அவன் நேர்வழியில் செலுத்துகின்றான். நீங்கள் கேட்பது அவனிடமே, இறைவனிடம்தான். அவன் அனுமதித்தால் தவிர நாம் அவன் அனுமதித்தால் தவிர நாம் எந்த ஒன்றையும் செய்வதற்கு இல்லை. நன்மையாகவும் அவனிடமிருந்து, தீமை நாம் மறுத்து நிராகரித்து நம்ம செய்யறோம்னு அர்த்தம். கருவறைகளிலும் ஒரு சிசு உருவாகுது இல்லையா, செய்தி அதற்கு செல்கிறது. அங்கேயும் அவனுடைய அந்த அனுமதியின்படிதான் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கருவறைகளிலும் அவனுடைய அந்த செய்திதான், அங்கே அவன் வழிகாட்டக்கூடிய அந்த அடிப்படையில் தான் அது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு வழிகாட்ட அல்லது நமக்கு எச்சரிக்கை செய்ய அங்கே செய்தியாக நற்செய்தியும் எச்சரிக்கையும் அவனிடமிருந்து. கருவறைகளிலுமே நாம் கேட்பது அவனிடம். உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான். ஒரு சிசு உருவான அந்த நிலையிலிருந்து அவன் நம்மை கண்காணிப்பவனாகவே இருக்கின்றான். உங்களுடைய எண்ணம், நம்முடைய எண்ணம் அந்த சிசுவிற்கு நல்லெண்ணமும் எச்சரிக்கைகளும். நல்ல எண்ணத்தோட ஒரு பெண் சுமந்து கொண்டிருக்கின்றாள், ஒரு கருவை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது நல்லெண்ணத்தோடு மன அமைதியோடு நன்மையை மனதில் கொண்டவராக, அதாவது தன் உள்ளத்தை பின்பற்றியவராக, தன் உணர்வை பின்பற்றியவராக. ஏனெனில் உணர்வை பின்பற்றுகிறார் என்றால் இறைவனுடைய செய்தியை பின்பற்றுகிறார் என்ற அர்த்தம். அங்கே செய்தி வழிகாட்டப்படுகிறது. ஒரு கரு உருவான நாளிலிருந்தே வழிகாட்டப்படுகிறது, நன்மையை ஏற்றுக்கொள்ளும்படி. சரியா? சரி. அந்த கருவறைங்கிறது அந்த ஒரு இதுவே இறைவன்ட்டு இருந்துதான் நமக்கு கிடைக்குது. அது அந்த கருவறை கூட அவன் கண்காணிப்பவனா இருக்கான்னா, அவன் ஒவ்வொரு படித்தரத்திலையும் நம்மளை கண்காணிப்பவனாகவே இருந்துட்டு இருக்கிறான், கொடுத்த நாள் முதல் கொண்டு. ஆமா ஆமா. அதனால்தான் மரியம் என்ற இம்ரானின் மனைவி என்பவர் ஒரு கருவை சுமந்து கொண்டிருக்கும் ஒரு தாய் தன் இறைவனிடம் உள்ளத்திடம் வேண்டுகிறார், என் கருவில் இருக்கும் அந்த படைப்பை உன்னிடமே நான் பொறுப்பேற்படுத்துகின்றேன் என்று அறிவிக்கின்றார். சரியா? என் கருவில் உள்ளதை உன்னிடமே நான் ஒப்படைக்கின்றேன், நீ பொறுப்பேற்றுக்கொள். இறைவனம் ஒப்படைப்பது அப்படின்னா அவங்களுக்கு கவலையும் இல்லை, பயமும் இல்லை, இல்லையா? தெளிவோட செய்யக்கூடிய காரியத்தின் மீது உணர்வை கொண்டு வாழும்போது நம்ம என்ன செய்யறோம்னு விளங்கி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப அங்கிருந்தே மனிதனுக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. சரியா? நம்ம ஒரு காரியங்கள் செய்யும் போது
சிலது சரி நம்ம செஞ்சிருவோன்ட்டு செய்யறோம். ஆனா முடியாத உங்ககிட்டயே நான் ஒப்படைக்கிறேன், நீ எப்படியாவது இதை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். அந்த நிலையும் கருவறைங்களா? ஆமா, ஒரு எண்ணத்தை மனசுல நம்ம கொண்டிருக்கிறோம் இல்லையா, நல்ல எண்ணத்தை. அங்கே அவன்கிட்ட தான் நம்ம கேட்கிறோம். நன்மையை நாம் கேட்கின்றோம். நான் செய்யறேன்னு நினைக்கும் போது அங்க கேட்க மாட்டோம். ஆணவம் கொண்டவராக நான் செய்கிறேன்னு சொல்லும்போது அங்க கேட்க மாட்டோம். ஆனால் பணிவுடையவராக இருக்கும்போது இறைவனிடம் நாம் கேட்கின்றோம், இந்த மாதிரி செய்யணும், நல்லபடியாக வரணும், நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கும்போது நீங்க கேட்குறீங்க. உங்கள் கரு அறைகளிலும் உங்கள் ஒரு எண்ணம் ஒரு கருவாக உருவாகும் போது உங்கள் மனதில் நீங்கள் கேட்பதும் அவரிடம்தான். சரியா? சரிங்க. இதைதான் அன்னையின் வயிறுகளில் சிசுக்களாக இருந்த போதும் உங்களை பற்றி அறிவென்றோம். உங்களை பற்றி அறிந்தவனாக இருக்கின்றான். ஆமா, உங்கள் அன்னையரின் வயிறுகளில் நீங்கள் சிசுக்களாக இருந்தபோது உங்களை அறிந்தவனாக அவன் இருக்கின்றான். ஆனா அங்க நீங்கள் கேட்பது அவனிடமே. சரியா? நம்மை நேர்வழியில் செலுத்துவதும் நம்முடைய செயல்களுக்காக தவறான வழியில் அனுமதிப்பதும் அவனுடைய அனுமதி கொண்டுதான். நான் நாடியவரை நேர்வழியில் செலுத்துகிறான், இன்னும் தான் நாடியவரை வழிகட்டிலும் ஆக்கி விடுகின்றான். சரியா? சரிங்க. 11:47 11:47 என்ன கேள்வி? அது எதனை பற்றி அறிவு இல்லையோ அதை உன்னிடத்தில் பேசுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தருகிறேன். அது அறிவு இருக்கா இல்லையாங்கிறது எப்படி உணர்வு? பேசாம இருக்கிறது எப்படி? என்ன கேட்டீங்க? எதனை பற்றி அறிவு இல்லையோ அதை உன்னிடம் பேசுவதை விட்டும் பாதுகாவல் தருகிறேன். இது நடைமுறையில எப்படி எப்படி நீங்க வாதம் பண்றீங்க. அதாவது ஒவ்வொன்றும் இறைவன் அனுமதியும் தெரியுது இல்லையா? இறைவன் அனுமதி இல்லாமல் இல்லை. நீங்கள் வாழ்வதும் நீங்கள் மரணம் அடைவதும் அவனுடைய அனுமதி கொண்டேதான் இல்லையா? அப்படித்தானே? அப்ப நீங்க கேள்வி கேட்குறீங்க, இது எப்படி உருவாச்சுன்னு கேட்குறீங்க, இல்லை இது எப்படி போச்சுன்னு கேட்குறீங்க. சரியா? ஒருவர் இறக்கும் போது ஒன்று உருவாகும் போது அல்லது ஒன்று அழியும் போது இது ஏன் இவ்வாறு நிகழ்ந்ததுன்னு கேட்குறீங்க. சரியா? ஏன் கேட்குறீங்க? நல்லது போயிடுச்சுன்னு ஒருத்தருக்கு ஏன் கவலை வருது? ஒன்று போயிடுச்சா நல்லது போயிடுச்சுன்னு கவலைப்படுறீங்க இல்லையா? ஒன்று வரும்போது ஏன் கவலைப்படுறீங்க? கெட்டது வந்துச்சோ அப்படின்னு. இந்த கருவி எப்படி உருவாச்சு தெரியலையே, ஏன் உருவாச்சு அப்படின்னு. இவர் ஏன் இறந்தாரு தெரியலையே, இருந்திருக்க கூடாது. ஏன் இறந்திருக்க கூடாதுன்றீங்க? நல்லது போயிடுச்சுன்றீங்க. ஏன் இந்த கரு உருவாச்சுன்னு கேட்குறீங்க? இல்லை நான் எதிர்பார்க்கல, அப்போ கெட்டது வந்திருக்குன்னு சொல்ல வரீங்கன்னா. இப்போ இறைவன் அறிவிப்பு எதை பற்றி அறிவில்லையோ அது உன்னிடத்தில் பேசுவதை விட்டும். அப்போ அவங்க தெளிவுபடுத்தும் போது இறைவனுடைய தெளிவு வரும்போது இப்பொழுது அவர் அறிவுகிறார், எனக்கு நிகழும் நிகழ்ச்சி எல்லாம் இறைவனுடைய அனுமதி கொண்டே அல்லாமல் இல்லை அப்படின்றத உணர்ந்த நிலையில இப்ப நான் உன்னிடம் பேசுவதை விட்டும் எனக்கு எதை பற்றி அறிவில்லையோ 3 இரவுகளில் நான் படைக்கின்றேன் இல்லையா? நடந்து கொண்டிருப்பதும் நடந்ததும் நடக்க இருப்பதும் 3 இரவுகள், 3 இருள்கள். 3 இருள்களில் உங்களை படைக்கின்றேன். அப்ப நடந்த நிகழ்வு இறைவன் அறிவான். நம்ம அது தெரிஞ்ச மாதிரி பேசுறோம். இது ஏன் இப்படி நடந்து போச்சு, ஏன் இப்படி போயிடுச்சுன்னு கேட்கிறோம், கேள்வி கேட்கிறோம் இல்லையா? இறைவன் தெளிவு அவர் பெறும் பொழுது என்ன சொல்றாங்க? எதை பற்றி எனக்கு அறிவில்லையோ அதை உன்னிடத்தில் பேசுவதை விட்டும் உன்னிடமே பாதுகாவல் தருகின்றேன். அப்ப எனக்கு தெளிவு தொடர்ச்சியாக இல்லாட்டி, என் இறைவனிடமிருந்து தெளிவு இல்லாட்டி நான் வாதம் பண்ணுவேன் எனக்குள்ளே. எப்படின்னாலும் அது நடந்திருக்க கூடாது, அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் நம்ம இல்லையா? விளங்கிக் கொள்ளும் போது அவர்கள் பாதுகாப்பு தெரிகிறார், தன் இறைவனிடம் பாதுகாப்பு தெரிகிறார். இனி இந்த மாதிரி பேச்சுக்கள் என்னிடம் இருந்து வேண்டாம் அப்படின்னு பாதுகாத்துக்குள் இதோட சூழல் வேண்டாம், தெளிவுபடுத்து. இறைவனிடமிருந்து ஒரு தெளிவு வரும்போது என்ன தெளிவு? அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலையும் உதிர்வதில்லை இல்லையா? எந்த பெண்ணும் கர்ப்பம் தரிப்பதும் இல்லை. அப்போ ஒவ்வொரு காரியமும் இந்த பூமியில் நிகழக்கூடிய வானங்களிலோ பூமியிலோ நடக்கும் நிகழ்வுகள் எந்த ஒன்றாக இருந்தாலும் இறைவனுடைய அனுமதி கொண்டேதான் அப்படின்றத விளங்கும் போதுதான் எனக்கு எதை பற்றி அறிவில்லையோ நிகழ்வு நடக்குதுங்கிறது மட்டும் தெரியுது. இதை பற்றிய அறிவு அவன் இனி தர இருக்கின்றான். எப்போ வாதம் பண்ணுவோம்? எனக்கு அதை பற்றி தெரியாத போது நான் வாதம் பண்றோம். எனக்கு அதை பற்றி தெரியல, அப்ப மனசுக்குள்ள இது ஏன் நடந்துச்சுன்னு கேட்கிறேன். தெளிவு வரும்போது எனக்கு தெரியுது இதன் காரணமாக நிகழ்ந்திருக்கிறது. இப்ப தெளிவு வரும்போது நான் எதை பற்றி அறிவில்லையோ அப்படின்னா எனக்கு அறிவு ஒவ்வொன்றை பற்றியும் அறிவு நீ எனக்கு தந்தால் தவிர இல்லை அப்படின்றத ஏற்றுக்கிறாங்க. அப்ப அந்த அறிவு இல்லாத போது அதை பற்றி வாதம் செய்யாமல் இருக்க
வாதிடாமல் இருக்க தன் இறைவனிடமே தேடுகின்றேன் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்ல. ஏன் அப்படி வாதம் பண்ணா என் மனசுல அமைதி கெடுது. எனக்குள்ளே நான் தர்க்கம் பண்ணும்போது, வாதம் பண்ணும்போது, அதை பற்றி அறிவில்லாத நிலையில நான் வாதம் பண்ணும்போது என்னுடைய அமைதி கெடுது. நான் இப்ப எந்த ஒரு காரியம் செய்ய முடியாமல் ஆயிடுறேன். இது வந்து துக்கத்தில் ஆயிடுறேன் இல்லையா? ஒரு இழப்பு ஏற்படும்போது துக்கத்திலே இருந்துகிட்டே இருக்கிறீங்க. இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, எந்த வேலையும் செய்யாமல் இருக்கீங்க. இப்பொழுதும் இறைவனுடைய செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா கவனிக்க முடியாம ஆயிடுச்சு. நீங்க கடந்த காலத்துக்கு போனதுனால. கடந்த காலத்துல என்ன இதை பற்றி அறிவில்லையோ அதை அவங்க பாதுகாப்பு தேடுறாங்க. இப்போ என்னை மன்னிச்சிரு. நான் மன்னித்தால் நான் நிகழ்காலத்துக்கு வந்து விடுவேன். ஏன்னா கடந்த காலத்திலே நான் வந்து அடைபட்டு விடுவேன். நடந்த நிகழ்ச்சிகளிலே நான் அடைபட்டு அங்கேயே நின்று விடுவேன். இறைவனை மன்னிப்பு ஏன் தேடுறாங்க? அதுல இருந்து விடுதலையாகி நான் நிகழ்காலத்தில் வந்து விட வேண்டும். வாழ்றதுன்னா நிகழ்காலத்துல இருக்கிறது. நிகழ்காலத்துக்கு வர்றதுக்காக தான் அவங்க மன்னிப்பு தேடுறாங்க. நீ எனக்கு அருள் புரியவில்லை, ஆனால் நஷ்டம் அடைந்தோரில் இழந்தவர்களில் நான் ஆகிவிடுவேன் என்று கூறினார். எனக்கு எல்லா நன்மைகளும் நான் இழந்து விடுவேன். வரக்கூடிய நன்மைகளை உன்னிடமிருந்து ஒவ்வொரு மூச்சிலும் நன்மைகள் இருக்கிறது, அதை நான் மறந்து விடுவேன். ஏன்னா நான் கடந்த காலத்துல இருக்கேன். என்னுடைய அறிவு எனக்கு எங்கே நீ உன்னுடைய அறிவிப்பை நான் கேட்கவில்லையோ அங்கே நான் மாட்டிக்கிறேன், அங்கே நின்னுறேன். அதனால மன்னிச்சு நீ அருள் புரிஞ்சா நான் நிகழ்காலத்துக்கு வருவேன். இப்போ வாழ்க்கைன்றது நிகழ்காலத்தில் நம்ம இருக்கிறதா. ஏன் அங்கே நின்றேன்? எனக்கு அறிவில்லாம போயிடுச்சு. அதை இறைவன்கிட்ட ஒப்படைச்சு அதுல இருந்து மன்னிப்பு தேடி மீளணும். மீளல. மீளாதவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்கள் மீள்வதற்கான வழி அறிவிக்கிறாங்க இங்க. இப்ப இதுல என்ன கேள்வி இருக்கு? ஆனா தெளிவு கிடைச்சாதான் நம்ம வந்து அதை பத்தி பேச மாட்டோம். ஆமா, இல்லாட்டி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. உங்களுடைய வரலாறுகள், உங்களுடைய கதைகள் எல்லாமே தெளிவற்றது. உங்களுடைய கதைகள் யாவும் தெளிவற்றது. அதுல பதிலே இல்லை. அந்த பதில் உங்க வாழ்க்கைக்கு உங்களை நிகழ்காலத்தில் கொண்டு வராது. ஏன்னா அதுல இன்னொருத்தவங்களை பத்தி ஒவ்வொருவருக்கும் அதற்கான அறிவு அவர்கள் பெற வேண்டும். இல்லைன்னா அவங்க வந்து காலத்தில் அடைபட்டு நின்று விடுவார்கள் அவங்க. சரியா? அதனால அவங்கள பாதுகாப்பு தேடுறாங்க, மன்னிப்பு தேடுறாங்க. ஏன்? நிகழ்காலத்துக்கு வர்றதுக்காக. கடந்த காலத்துக்கு நான் போயிடக்கூடாது, அறிவில்லாத விஷயத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்க வேண்டாம்னு அவங்களுக்கு எந்த தீர்வும் எட்டப்படாமல் பேசிக்கிட்டே இருப்பீங்க நீங்க. எது கேட்டல அப்படின்னா இரண்டு தெளிவு வந்தா மட்டும்தான். சரியா? புரியுது. இந்த 3:26 கொஞ்சம் விளக்கம். கூறுவீராக, அல்லாஹே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே. அல்லாஹ்னு என்ன? அவனை தவிர இல்லை. சரி இல்லையா? அவனை தவிர இல்லை. ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே, நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். இன்னும் ஆட்சியை நீ விரும்புவோரிடமிருந்து அகற்றியும் விடுகிறாய். நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியோரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய். நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளன. அனைத்து பொருள்கள் மீதும் நிச்சயமாக நீ ஆற்றல் உடையவனாக இருக்கின்றாய். என்னப்பா கேள்வி? என்ன? நாடியவரிடம் இருந்து ஆட்சியை அகற்றி விடுகிறாங்கிறதும் விளக்கம். நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய், நாடியோரை இழிவுபடுத்துகிறாய். இறைவன்கிட்ட இருந்து கண்ணியம் மட்டும்தானே உண்டு. அது என்ன இழிவுபடுத்துகிறேன்ங்கிற எப்படி அதை எடுத்துக்கிறது? நாடியோரை இழிவுபடுத்துகிறாய். ஆட்சினா என்ன? இறைவன்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆட்சின்னு என்ன? நீங்க செய்யக்கூடிய ஆட்சியில நீங்க மனிதர்களை கட்டுப்படுத்துவது இல்லையா? மனிதர்களை நீங்கள் கட்டுப்படுத்துவீர்கள். என்ன செய்யணும்ன்றது நீங்க சொல்றீங்க. இறைவனுடைய ஆட்சி என்பது ஒவ்வொருவரும் தன்னுடைய காரியமாக உணர்ந்து அதை செஞ்சுட்டு வரும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத உணர்ந்து ஒவ்வொருவரும் தன் காரியத்தை செய்வது இறைவனுடைய ஆட்சி. நம்முடைய ஆட்சியில நம்ம திட்டமிடுவோம். 10 பேரை கேட்டு என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு கேட்டு அப்ப அதெல்லாம் செய்ய வைப்போம். சரியா? ஆனா இறைவனுடைய ஆட்சி ஒவ்வொருவரும் தனக்கானதை அறிந்து அவர்கள் செய்து கொண்டிருப்பது. மனிதனுக்கு அதை கொண்டு உதவி நிகழ்வது. இப்ப மண்ணை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மண்ணை நீங்கள் ஆட்சி செய்யறீங்கன்னு அர்த்தம். மரத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மரத்தை நீங்கள் ஆட்சி செய்றீங்கன்னு அர்த்தம். காடுகளை பற்றி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா, ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தா நீங்க காடுகளை ஆட்சி செய்றீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு காரியத்தை பற்றிய ஒரு தெளிவு நீங்கள் அதன் மீது ஆட்சியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இறைவன் சொல்லக்கூடிய ஆட்சி. மனிதர்களை நீங்கள் கட்டுப்படுத்துவதல்ல, அதல்ல ஆட்சி. இறைவன் சொல்லக்கூடிய ஆட்சி. அது அர்த்தத்தை நீங்க மாத்திக்கிட்டு மனிதர்களை கட்டுப்படுத்துவதாக மனிதர்களாக்கி கொண்டார்கள்.
இறைவனுடைய ஆட்சி என்பது அதை பற்றி அறிவு, ஒன்றை பற்றி அறிவு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறிவு இருக்குல்ல, இது எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியுது, தெளிவா தெரியுது. இரும்பை உருக்குவதற்கான ஆட்சி, இரும்பை உருக்குவதற்கான ஆட்சி, ஒரு பொருளை செய்வதற்கான அதை பற்றிய அறிவு. நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள். அந்த ஆட்சியை கொண்டு, அந்த ஆட்சியில நீங்க இருக்கும்போது மற்றவர்களுக்கு நன்மைதான் நிகழும், கெடுதி இல்லை. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியை, சகல அறிவுகளுக்கும் அதிபதி அவன்தான். அப்போ அங்கிருந்து உங்களுக்கான அறிவு கொடுக்கப்படும் போது நீங்கள் அதை ஆட்சி செய்கிறீர்கள். மனிதனை அடிமைப்படுத்துவது அல்ல. ஒருத்தருக்கு ஒரு மண்ணை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் தெரியுது, ஒரு கட்டிடத்தை எவ்வாறு எழுப்ப வேண்டும் தெரியுது, அதெல்லாம் அவர்களுக்கு ஆட்சி. அது ஆட்சியாளர். அவங்க அந்த அறிவு படைத்த ஒவ்வொருவரும் ஆட்சியாளர். எந்த காரியம் உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் செய்யும் பொழுது தெளிவாக நன்மை தீமையை விலக்கிவிட்டு நன்மையை நீங்கள் செய்கின்றீர்கள். அதன் காரணமாக உங்களுக்கு பலன், மற்றவர்களுக்கு பலன். அது ஆட்சி. மனிதர்களை நாம் அடிமைப்படுத்துவதல்ல. மனிதர்களுக்கு உங்களின் வாயிலாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்து நீங்க கொடுக்கக்கூடிய ஆட்சி. ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்து கொடுக்கக்கூடிய ஆட்சி. அதுதான் இறைவன் அறிவிப்பது. இப்போ அந்த அறிவு நமக்கு இல்லாம போயிருது இல்லையா? நீ நாடியோரில் இருந்து ஆட்சியை அகற்றியும் விடுகின்ற எல்லாம் இவருக்கு தெரியும், கடைசி இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி ஆயிட்டான்னு சொல்றீங்களே. எல்லாமே எனக்கு போயிடுச்சு, எனக்கு எல்லாமே ஒன்றும் தெரியல சொல்றீங்களே. என்ன செய்யணும் எனக்கு தெரியல. நீ யாரை விரும்புகிறாய் அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய், இன்னும் ஆட்சியை நீ விரும்புவது அகற்றியும் விடுகிறாய். நன்மைக்குரியவராக நம்ம இல்லாத போது, நன்மைக்கு இறை பொருத்தத்திற்கு இல்லாத போது நமக்கு தெரிந்தது நீக்கிடுகிறது, அல்லது புதிய அறிவு வரவில்லைன்னா அதான் ஆட்சி. அந்த ஆட்சியை அகற்றி விட்டான், உங்களுடைய இதயங்களில் திரையை போட்டு விட்டான், ஆட்சி பயிற்சியும் தெளிவில்லாம ஆயிட்டீங்க இல்லையா? தெளிவற்றவளாக ஆயிட்டீங்க. நீங்கள் இப்பொழுது அரண்மனைகள் இருந்தாலும் உங்க வீடுகளில் உங்கள்கிட்ட கேட்கிற சொல்றாங்க, நல்லதை கேட்கறவங்க யாரும் இல்லை இல்லையா? மற்றவங்க முதல்ல ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு நன்மையாக இருந்தது. ஒரு குடும்பத் தலைவராக கூட இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், குடும்பத்தை அவர் நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ அங்கே ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய காரியம் அவருக்கு மன அமைதியை கொடுக்குது. ஒரு தந்தையா இருக்கிறவர்களுக்கு மனைவியுடைய செயல் மன அமைதியை கொடுக்குது, பிள்ளைவன் செயல் மன அமைதியை கொடுக்குது, சகோதர சகோதரிகள் நண்பர்களுடைய செயல் மன அமைதியை கொடுக்குது. இப்போ ஆட்சி நிகழ்துன்னு அர்த்தம். இவர் யாரும் கட்டளை இல்லை, ஒருத்தர் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அங்கே ஆட்சி நிகழ்துன்னு அர்த்தம். நீ இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஆட்சி இல்லை, ஆட்சி நீங்கிருச்சு இல்லையா? ஒரு வீட்டில் ஒருவர் ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க, தன்னுடைய காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த இதுல மற்றவர்களுக்கான நன்மைகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் மற்றவர்களிடமிருந்து நன்மைகள் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு ஆட்சி பண்றீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கல, மற்றவங்க செய்யறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஆட்சியில் இல்லை, ஆட்சி நீங்கிருச்சு. நாடியோர் மீது ஆட்சியை அவன் அகற்றியும் விடுகின்றாய். புரியல? உங்க மேல அன்பாக இருந்து ஒவ்வொருவரும் உதவி செய்யறாங்க, ஆட்சியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் மீது அன்பு இல்லை. எத்தனையோ குடும்பங்கள்ல வெளியில பெரும் ஆட்சி செய்வாங்க, ஆனா வீட்டுல அங்க ஒண்ணும் நடக்காது, அவளுக்கு பெரும் துன்பங்கள், வீட்டுல ஆட்சி இல்லை. ஆட்சி நான் எனக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து நான் கொடுப்பது. நம்ம பண்ற ஆட்சி வாங்குறது, வரி வாங்குறது இல்லையா? எல்லாரையும் வரி வாங்குறது, கஷ்டப்படுத்தி வாங்குறது. அதனால ஆட்சி என்பது கொடுப்பது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து நீங்கள் கொடுப்பது ஆட்சி. அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து அந்த கொடுக்கப்பட்டது குறைஞ்சிச்சுன்னா நீங்கிருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இருந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வேற அறிவு இல்லைன்னா நீங்கிருச்சுன்னு அர்த்தம். நீங்க சொன்னதே சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆட்சி என்பது இறைவனிடமிருந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக அவனிடமே நீங்கள் கேட்கின்றீர்கள். அவன்கிட்ட நீங்க கேட்குறீங்க, அவன் கொடுத்துட்டே இருக்கிறான், தொடர்ச்சியாக கட்டிட்டே இருக்கிறான். உங்கள் இறைவனை நீங்கள் முன்னோக்கியவராக இருக்கிறீர்கள், அவன் தொடர்ச்சியாக அவன் கொடுத்துட்டே இருக்கிறான், நீங்களும் அதை கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஆட்சியில் இருக்கிறீங்கன்னா மனிதர்களை அடிமைப்படுத்துவது அல்ல ஆட்சி. அந்த ஆட்சி பற்றி இன்னும் அறிவிக்கவே இல்லை. மனிதரின் அரசன் அவன்தான். நம்ம அரசனாக யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கு வேற ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது இல்லை. மனிதன் அரசன், மனிதன் இறைவன் அவன்தான். அந்த அதுல அந்த ஆட்சி, நாம் இறைவனுக்கு அடிபணிந்தவராக இருப்பது ஆட்சி. என் இறைவன் எனக்கு என்னுடைய விருப்பங்களாக எனக்கு கட்டளையிடுகின்றான். அந்த அவன் கொடுத்ததை கொண்டு நான் வாழ்ந்து, கொடுத்ததை கொண்டு கொடுத்து வரும் பொழுது ஆட்சி செய்கின்றேன். காற்றின் மீது ஆட்சி, நீரின் மீது ஆட்சி, சரியா? நெருப்பின் மீது ஆட்சி. எப்படி நீங்க அதை பயன்படுத்தணுங்கிற அறிவு உங்களுக்கு கொடுக்கப்படுது இல்லையா? நீங்க ஆட்சி செய்றீங்க. இவங்க எப்படி சொல்றாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கள், கவலை இல்லை ஒற்றுக்கள் அப்படின்னு.
சரியா? அப்ப அதிலே நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை, அதையும் அதில் நீங்கள் முன்னேற்றம் நன்மைகள் அதிகரித்துக் கொண்டே வருவது என்பது இறைவனிடமிருந்து நீங்கள் பெற்றால் தவிர இல்லை. இல்லைன்னா அகற்றி விடுகின்றார். ஒருத்தர்கிட்ட ஒன்று ரெண்டு கத்துக்கிட்டு இவர் கத்துக் கொடுத்தாருங்க, அதை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், அது இல்லை. இறைவனிடம் இருந்து உங்களுக்கு புதியதாக அதில் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு புதியது வந்து கொண்டே இருக்கு. நீங்க யாரை பற்றியும் கவலை இல்லை. நீங்க உதயம் தூக்கிட்டு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கொடுத்ததை கொண்டு நீங்கள் கொடுத்து வந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஆட்சியில் இருப்பீர்கள். உங்களை எல்லாரும் உங்களிடம் எல்லாரும் தேடுபவர்களாக இருப்பார்கள். புரியுதா? ஆட்சியா நீக்கி விடுகிறாய், ஆட்சியை கொடுக்கின்றாய். புரியுதா? நீ கண்ணிப்படுத்துதல் என்ன? யாரை நம்பி வாழ்வது கண்ணிப்படுத்துதல? இல்ல. உங்கள் இறைவனை நீங்கள் நம்பி வாழும்போது கண்ணியமாக இருக்கிறீர்கள் அர்த்தம். அப்ப எதை கொண்டு? அவன் உங்களுக்கு கொடுத்ததை கொண்டு, உங்களுக்கு ஆட்சியை கொடுத்தது கொண்டு கண்ணியமாக இருக்கின்றீர்கள். அந்த ஆட்சி இருக்கும்போது அவன் கண்ணியமா இருக்கிறீங்க இல்லையா? அப்படித்தானே? இல்ல, தலைவனாகி மந்திரிமார்களை தேர்ந்தெடுத்து, செயலாளர்களை தேர்ந்தெடுத்து, தலைவர்களை தேர்ந்தெடுத்து, அது நீங்க மனிதரை அடிமைப்படுத்துறீங்க. பொருள் சேகரிக்க நீங்க பண்றீங்க. அது இல்லை. இறைவன் அறிவிப்பது அது இல்லை. நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளன. அனைத்து பொருள்கள் மீதும் நிச்சயமாக நீ ஆற்றலுடையவனாக இருக்கின்றாய். அனைத்து பொருள்களின் மீதும் ஒவ்வொன்றை பற்றி அந்த ஆற்றல் அவன் உங்களுக்கு தரும் பொழுது நீங்கள் ஆட்சியில் இருக்கின்றீர்கள். புரியுதா? சொல்லுங்கப்பா. அத்தியாயம் 24 வசனம் 26. சொன்ன விஷயம் புரியுதா? புரியுதுண்ணா, நல்லா. இன்னொரு வசனத்துல கூட எவன் கையில் ஆட்சி இருக்கிறதோ அவன் பாக்கியவான் சொல்லப்பட்டது. ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதை கொண்டு நீங்க வாழ்வீங்க. எல்லாருக்கும் அது நன்மை உண்டு. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தெளிவை நீங்கள் மற்றவருக்கு கொடுக்கும்போது மற்றவருக்கு உங்களுக்கும் நன்மை, அவர்களுக்கும் நன்மை. அதான் ஆட்சி. 24 26. சொல்லுங்கப்பா, என்ன அது கேள்வி? இதுல கேள்வி என்னன்னா, நல்ல பெண்களை நல்ல ஆண்களை வெளிப்படுத்துவான்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன மீனிங் எனக்கு புரியல. கெட்ட பெண்டிர் கெட்ட ஆண்களுக்கும் ஆடவருக்கும், கெட்ட ஆடவர் கெட்ட பெண்டிருக்கும், இன்னும் நல்ல தூய்மையுடைய பெண்டிர் நல்ல தூய்மையான ஆடவருக்கும், நல்ல தூய்மையான ஆடவர் நல்ல தூய்மையான பெண்டிருக்கும். அவர்கள் கூறுவதை விட்டு இவர்கள் தூய்மையானவர், இவர்களுக்கு மன்னிப்பும் கண்ணியமான வாழ்வும் உண்டு. இது இறைவனிடம். இல்லையா? நன்மை நன்மையோடு சேர்கிறது, கெட்டது கெட்டதோடு சேரும். மனதில் அறிவிக்கின்றான். நீங்க வலுக்கட்டாயமா ஒருத்தரவங்கள சேர்த்து வைக்கலாம் இல்லையா? இல்லையா? நீங்க அவங்ககிட்ட எந்த ஒரு விருப்பமும் கேட்காம நீங்க கட்டாய திருமணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்வது உண்டு இல்லையா? பணமும் சேர்கிறது, அதிகாரமும் சேர்கிறது. அவங்க ரெண்டு, நானும் பெண்ணும், அவர்கள் சேரவில்லை. அதிகாரமும் சேர்கிறது, செல்வமும் செல்வாக்கும் சேர்கிறது. சரியா? இங்கே கெட்ட பெண்டில் கெட்ட ஆடவருக்கும், நல்ல ஆடவர் நல்ல பெண்டிருக்கும் சொல்ற. மனதை அறிவிக்கின்றான். இங்கே நீங்க உடம்பை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, இவன் மனதை பற்றி அறிவிக்கின்றான். நீங்கள் உடலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் உடலை ஒன்று சேர்த்து வைத்து விட்டு நீங்கள் இறைவன் நரக சண்டை நிகழ்கிறது. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு நரகத்தில் சண்டை. இங்கே அதை அறிவிக்கவில்லை. நாம் இறைவன் நமக்கு அறிவித்தது மனதை பற்றி, மனதோடு இரு மனம். சரியா? ஆனால் நாம் உடலை நாம் என்பதே உடல் என்று நாம் ஆக்கிக் கொண்டோம். நாம் என்பது மனம் இல்லையா? நாம் என்பது மனம். உடலாக ஆக்கிக் கொண்டதன் காரணமாக இந்த கேள்வி நமக்கு முரணாக இருக்கு இல்லையா? ஏன் பிறவனின் அந்த கொடுங்கோலின் மனைவி இறைபக்தியுடன் இருக்கின்றாள்? இந்த கேள்வி எல்லாம் கூட வரணும். மனதை அறிவிக்கின்றான். அவனுடைய மனமும் நன்மையை மட்டும் நாடியதாக இருக்கிறது. நிர்பந்தத்தின் காரணமாகவும் நிகழும். நிர்பந்தத்தில் நீங்கள் இருந்தாலும் இறைவனுடைய அருள்கொடை உங்களுக்கு தடுக்கப்பட்டதில்லை. எவரொருவருக்கும் தடுக்கப்பட்டதில்லை. அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால் தவிர இறைவன் உங்களை தண்டிப்பவனாக இல்லை. நீங்கள் நிர்பந்தத்தில் ஒரு காரியம் செய்யும் பொழுது அதை அவன் தண்டிப்பவன் இல்லை. மனதில் நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள்? மனம் நன்மையை நாடுகிறது. அங்கே அறிவிக்கின்றான், கெட்டவர்கள் கெட்டவர்களோடு, நல்லவர்கள் நல்லவர்களோடு மனம் இணைகிறது. இவர்களுக்கு மன்னிப்பும் கண்ணியமான வாழ்வும் உண்டு. மன்னிப்பும் கண்ணியமான வாழ்வு. நல்ல மனம் நல்ல மனதை நாடுகிறது, கெட்ட மனம் கெட்ட மனதை நாடுகிறது.
சரியா? இப்ப என்ன கேள்வி? இதுல வந்து நல்ல மனம், ரெண்டு பேருமே நல்ல மனமா அமையறது வந்து எப்படிங்கிறத நான் இப்போ மேரேஜ் பர்பஸ்ல கேட்குறேன். இப்போ நான் வந்து ஒரு மேரேஜ் பண்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன். இப்போ நல்ல மனம்ங்கிறது அறியறது, நான் இப்போ அதை எப்படி அறியறது? உங்களை சுற்றி தானே, நீங்க உங்களோடு தெரிந்தவர்கள் தானே. அப்போ இல்ல அவங்கள தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தானே திடீர்னு ஒருத்தரை வந்து கண்ணை காட்டி இவங்க வந்து மிகவும் செல்வம் படைத்தவர் அல்லது செல்வாக்கு படைத்தவர் அல்லது அதிகாரம் படைத்தவர் அல்லது அந்த தகுதியில் இருப்பவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி செய்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா இறைவன் சொல்ல அதை மனது இப்படி புரிந்து கொள்ளுங்கள், அவனோடு புரிந்து கொள்ளுங்கள். புரியாம எப்படி நீங்க கட்டாயத்தின் மேல் நடக்கக்கூடியதாக மாறிடும் இல்லையா? உலகம் அதைத்தான் விரும்புகிறது. அவர்கள் இறை வாக்குகளை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களாக ஒன்று ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு இதுதான் இது இறைவன் அறிவித்ததுதான் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அப்ப மனசு உங்களுக்கு அறியணும், மனசு அறியணும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து தான், தெரியாதவங்கள நீங்கள் அறிந்தவரிடம் இருந்து அவங்களை பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரியும். அவர்களுக்கும் அதே எண்ணம் இருக்கும் பொழுது இப்பொழுது அது நிகழ வேண்டும். சரியா? ஆனா சில பேர் வந்து இப்போ ஒரு ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் தெரியுது நல்லவங்களா கெட்டவங்களா, வாழ்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இல்லையா? ஸோ அது எது மேல நான் நம்பிக்கை வைக்கிறதுன்னு தெரியல. ஏன் அப்படின்னா நீங்க அவங்கன்றது உடல் மொழியை பாக்குறீங்க. அதனால எல்லாருமே வந்து நாகரீகம் தெரிஞ்சுக்கிறீங்க. அதாவது எப்படி பேசணும், எப்படி உட்காரணும், எப்படி நிக்கணும், என்ன காரியம் செய்யணும், எப்படி உடை உடுத்தணும், இது எல்லாமே தான் நீங்க எல்லாத்தையும் கத்துக்கிறீங்க இல்லையா? ஆனால் மனம் அது கூட இருக்கும்போது தான் தெரியும் இல்லையா? அப்ப நீங்கள் அறிந்தவரிடமிருந்து நல்ல மனதை பார்க்கணும். நம்ம நம்ம என்ன பார்க்கிறோம், நம்ம என்ன பார்க்கிறோம். இப்ப அப்படி இருக்கும்போது தான் அவர் எந்த நிலையாக இருந்தாலும் அவங்களை ஏற்றுக்கொள்வோம். வெளிப்புறத்தை நாம் பார்ப்பதில்லை, அகத்தை பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கும் பொழுது அதனால எல்லா இடத்துலயும் முரண் இருக்கு. புரியுதா? ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் தெரியுதுன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு காலம் வரைக்கும் பொறுமையா இருங்க. ஒரு காலம் வரைக்கும் அறிந்து கொள்ளக்கூடிய எண்ணத்துல நம்ம இல்ல. அறிந்து கொள்ளக்கூடிய எண்ணத்துல இல்லை நம்ம. இப்ப நம்ம இருக்கணும்னு விரும்புவோம். நம்மை அறிந்தவரிடமிருந்து, இப்ப தெரியாதவங்ககிட்ட இருந்து இல்ல, தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து. நாம் தெரிந்த, நம்மை பற்றி தெரிந்த, நாம் தெரிந்த, அங்கிருந்து நம்ம தொடங்கலாம். கொஞ்ச நாள் நம்ம கொஞ்ச காலம் நாம் ஒருவரை அறிந்தவர்களாக இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க செய்யுங்க. மனம் இணைவது என்பது உடல் இணைவது அல்ல. மனம் இணைவது, மனம் ஒருவரை புரிந்து கொள்வது. புரிந்து கொள்வது என்னது? அவரிடம் இருக்கக்கூடிய நமக்கு எதிரான எப்படி இறைவன் சேர்த்து வைக்கிறான்னா, ஒன்றுக்கு ஒன்று ஆற்ற ஒன்று இல்லை, ஒரு ஆணிடம் ஒன்று இல்லை, ஆனால் பெண்ணிடம் இருக்கிறது. பெண்ணிடம் ஒன்று இல்லை, அது ஆணிடம் இருக்கிறது. இப்படி ரெண்டையும் சேர்த்து இணைக்கிறான். அந்த தன்னிடம் இல்லாத அங்க இருக்கிற போது அது ஈர்க்குது. அப்படி ரெண்டு பேருக்கும் ஒத்ததாக எனக்கிட்ட என்ன இருக்கு அது அங்கே இருக்கும்போது அது ஒத்தது, ஒன்றை ஒன்று எதிர்க்கும். நீங்க ஈக்குவலா தேடுறீங்க, ஈக்குவலா இருக்கிறது ஒன்றை ஒன்று எதிர்க்கும். இறைவனை சார்ந்து நாம் வாழ, ஒருவரை ஒருவர் சார்ந்தில்லை, இருவரும் ஒருவரோடு ஒருவர், இருவரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து, சேர்ந்து என்பது இறைவனோடு சேர்ந்து, இருவருமே இறைவனோடு சேர்ந்து, இறைவனை சார்ந்து மனிதரோடு இணைந்து. சரியா? இறைவனை சார்ந்து நம்முடைய எண்ணத்தில் நாம் இறைவனை முன்னோக்கியாக வாழ வேண்டும் என்று இருவருக்கும் இருந்து, இறைவன் பொருத்தத்துக்கு வாழ வேண்டும் என்று இருந்து, அப்படி நம்ம இருக்கும்போது அவர்கள் சேர்ந்தாலும் பிரிந்தாலும் இறைவன் பொருத்தத்துக்குரியவர்களாக இருப்பாங்க. அவர்கள் சேர்ந்தாலும் பிரிந்தாலும் மீண்டும் சேர்ப்பதற்கு அவன் போகமான. சரியா? இதுல என்ன கேள்வி வருது? இப்போ இப்போ மேரேஜ் பண்றவங்க வந்து எந்த மதத்தின் அடிப்படையில இல்லாம நான் போகும்போது ஃபேமிலிட்ட இருந்து கொஞ்சம் எதிர்வினைகள் வருது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? எதிர்வினைகள் வருது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இறைவனை மனம் விரும்பிய வாழ்க்கைகள்ல எல்லாரும் அடையப்பட்டு தான் கிடக்கணும். நீங்க வெளிநாடு போனீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு இருக்க முடியாது இல்லையா? உங்க ஊர்ல உங்க வீட்டுல நீங்க இருக்கிற மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்க முடியாது இல்லையா? அடுத்த வீடுகள் இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா இங்க கட்டுப்பட்டு இருக்கு. இந்த கட்டுப்பாடு போயிடும் நினைக்கிறேன். அப்ப இன்னும் இடத்துக்கு போகும்போது நீங்க கட்டுப்பாடு மற்றவங்க படிச்சவங்க சொல்றதை கேட்டாகும். அதுதான் எல்லாரும் விரும்புறாங்க. மனிதனை கட்டுப்படுத்துவதற்கு தெரியாத இடத்துல போட்டுட்டு அவங்களை இருக்கணும்னு விரும்புறாங்க. அப்பதான் மனிதன் கட்டுப்படுத்த முடியும். இறைவனுக்கு அடிமைகளா இருக்க சொன்னா மனிதனுக்கு அடிமையா இருக்கதான் எல்லாரும் சொல்றாங்க. இப்ப இறைவனை நாம் பின்பற்றும் பொழுது நல்ல மனிதர்களாக இருப்போம். மனிதர்களை நாம் பின்பற்றும் போது அடிமைகளாக இருப்போம்.
கட்டுப்பட்டவளாக இருக்கும். சொல்றதை கேட்டுட்டு அக்கிரமங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவளாக இருக்கும். அது மனிதன் ஏற்படுத்திய அமைப்புகளுக்கு பொருந்தாது. மனிதன் ஏற்படுத்திய அமைப்பு அவன் தனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவங்க தான் வேணும்னு கேட்டான். அதற்காக தான் அறிவு அதை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கு. மனிதர்களை எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு தான் போயிட்டு இருக்கு. நமக்கு அறிவு கொடுக்கப்படுவதை நாம் கட்டுப்பட்டு இருப்பதற்குத்தான். ஒரு பள்ளிக்கு வர சொல்றாங்கன்னா அங்கே போய் ஆசிரியர் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். அங்கிருந்து தொடங்குது. சொல்றதை கேட்கணும். அதை உண்டாக்குவதற்கு நம்ம மற்றபடி நமக்கு அறிவு கொடுக்கறதுக்காக இல்லை. மற்றவங்க சொன்னா அதை கேட்கணும். அதிகாரத்தில் இருப்பவங்க சொன்னா கேட்கணும். செல்வாக்கு மிகுந்தவங்க சொன்னா அதை கேட்கணும். அதை உருவாக்குவதற்குத்தான் எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கே தவிர மனிதனை சுதந்திரமாக சொல்லும் போது நீ சுதந்திரம் சொல்றாங்க. உங்ககிட்ட பணத்தை கொடுத்து நீ செலவு பண்ணி இதுதான் சுதந்திரம். அது அல்ல சுதந்திரம். மனம் அறிவிக்கக்கூடிய நன்மைகளில் வாழ்வது சுதந்திரம். ஒரு நல்லதுன்னு தெரியும் போது உங்களால செய்ய முடியல, அதுதான் சுதந்திரம். இப்ப இறைவன் திரும்புங்க. ஆல்ரெடி ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா இதுல இருந்து மீண்டவருக்கான அந்த தெளிவு, அந்த ஆட்சி வேணும். இறைவனமிருந்து அறிவு நமக்கு கிடைக்கும் போது நமக்கு ஆட்சி கிடைக்கும். இறைவனமிருந்து அறிவு வரும்போது, ஒரு தெளிவு வரும்போது நமக்கு ஆட்சி கிடைக்குது. எப்படி நாம் எப்படி நாம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்கு கிடைக்குது. படிப்படியா பொறுமையோட புரிஞ்சுக்கிட்டு, முதல்ல புரிந்து கொண்டு அப்புறம் வாழுங்க. ஏன்னா என்ன பண்ண அடிமை விட்டு கிடக்கணும். ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஆண் ஆதிக்கம் செலுத்துவான் அல்லது பெண் ஆதிக்கம் செலுத்துவார். சேர்ந்து வாழ மாட்டாங்க, இணைந்து வாழ மாட்டாங்க. கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது இறைவனுடைய செய்தி நம்மை அந்த கருத்து வேறுபாடுகளை பொறுக்கக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு அவங்க கேட்கிறவங்களா இருக்கணும். இப்ப அவர் இறைவனை சார்ந்து இருக்கிறாங்களா, அதை பாருங்க. இறைவனை நம்பியவர்களா இருக்கிறாங்களா, நல்ல மனிதா இருக்கிறாங்களா. அப்போ ஒரு காலம் வரைக்கும் அவங்களோட இருக்கும்போது இல்லையா, மூசா அவருக்கு தன் பெண்ணை திருமணம் செய்து தருவதாக ஒருவர் அறிவிக்கின்றார். ஒரு இறையடியாருக்கு ஒருவர் தன் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக அறிவிக்கிறார். ஆனால் 8 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் நீங்கள் என்னிடம் இருக்க வேண்டும் சொல்றாங்க. என்னோடு இருந்து வேலைகளை செய்து வாருங்கள். உங்களுக்கு நான் உண்ண உணவும் இருக்க இடமும் தருகின்றேன், வாழ்ந்து வாருங்கள். அதன் பின்னர் நீங்கள் அதை பூர்த்தி செய்தால் உங்களுக்கு என் மகளை தருகின்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு இறையடியா சொல்றாரு. அவ்வளவு காலம் அவருக்கு தேவைப்படுகிறது அறிந்து கொள்வது. பல சூழ்நிலைகள் அவரை பற்றி அறிந்து கொள்ள புரியுத. இப்பொழுது நடப்பதெல்லாம் வியாபாரம் நடக்கிறது. ஆனால் முற்றிலுமா ஒருத்தரை அறிய முடியுமாங்க ஐயா? ஏன்னா இப்போ ஒருத்தரை அறியும் போது நமக்கு அவங்கள பத்தி தெரியுது. ஓகே, நல்ல மனசு கொண்டவங்களா இருக்காங்க. அவங்கள திருமணம் செஞ்சா கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் எனக்கும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த 10 வருஷம் அந்த வெயிட் பீரியட் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? சோ அப்படியும் இருக்க முடியுமா? அப்படி அவ்வளவுக்குள்ள காலம் தேவைப்படுமா? மனம் தெளிவடைஞ்சிருச்சுன்னா நீங்கள் இறைவனை சார்ந்து இருக்கிறீங்க, அவர்களும் இறைவனை சார்ந்து இருக்கிறாங்க. இப்போ இறைவனை சார்ந்து இருக்கும்போது இறைவனுடைய அறிவிப்பை அவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர்கள் அழகிய முறையில் சேர்ந்திருங்கள் அல்லது அழகிய முறையில் பிரிந்து விடுங்கள். இருந்துகிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காருங்க. அதாவது ஒருவருக்கு ஒருவர் எதிரியா சின்ன சின்ன வீட்டுல நடக்கும். அதை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து பொறுத்து சகித்து வாழக்கூடிய இறைவன் அறிவிக்கிறார். நம்பிக்கை கொண்டவர்கள் விட்டு கொடுத்து பொறுத்து சகிச்சு வாழணும்னு சொல்றாங்க. இதற்கு மேல் முடியாத முற்றிலும் விரோதமா இருக்கும்போது அழகிய முறையில் பிரிந்து அப்படி சொல்லும் போது அழகான முறையில் அவங்க விலகி நிற்பாங்க. இது நம்ம பகுதியில் எப்படி செய்வாங்கன்னா, உங்களுக்கு ஜாதகம் சரியில்லை, ஒரு 6 மாசம் பிரிஞ்சிருங்க, ஒரு 2 வருஷம் பிரிஞ்சிருங்க, ஒரு 7 வருஷம் பிரிஞ்சிருங்க, நீ வேற ஊர்ல போயிரு, நீ வேற ஊர்ல போயிரு, இப்படிலாம் சொல்லுவாங்க. அவர்கள் முற்றுமுதமாக விலகி விடுவதற்கு பதிலாக இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த அமைப்பு உடைஞ்சிடக்கூடாது, இவர்கள் ஏற்படுத்திய அமைப்பு உடைஞ்சிடக்கூடாதுன்னு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இறைவன் சொல்ற அழகிய முறையில் நீங்கள் பிரிந்து விடுங்கள், மீண்டும் உங்களை ஒன்று சேர்ப்பதற்கு அவன் போதுமானவன். நீங்க கூட வந்துட்டு சண்டை போட்டே இருக்காதீங்க, கூட வந்துட்டு சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க. அதை உங்களையும் உங்களுடைய சூழ்நிலையும் பாதிக்கும், உங்க பிள்ளைகளை பாதிக்கும், பெற்றோர்களை பாதிக்கும், குடும்பத்தாரை பாதிக்கும். மறுபடியும் இணைப்பதற்கு அவன் போதும். அப்போ 2 பேருக்கும் எந்த சிரமம் இல்லாம நீங்க இருப்பீங்க, அதை ஏற்றுக்கொண்டு இருப்பீங்க. இறைவனை சார்ந்து வாழும் போது நிகழும். நீங்கள் கணவனை சார்ந்தோ அல்லது உங்களுடைய துணையை சார்ந்து நீங்கள் வாழ்ந்தால் இந்த நிலைமை உங்களுக்கு இருக்காது. நீங்க சார்ந்து வாழ சொல்றீங்க, சேர்ந்து வாழுங்க. இறைவனை சார்ந்து 2 பேரும் இறைவனை. அப்ப 2 பேரும் இறைவனுக்கு பயப்படுவதாக இருந்தால் நான் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு புரியும். புரியலனா கூட எடுத்து சொன்னா புரியும்.
ஆமா இது தவறா இருக்கு, இது சரியானதுதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அதுக்கு அடிபணிவாங்க. இறை செய்திக்கு அடிபணிவாங்க. இறை செய்திக்கு அவங்க அடிபணிவாங்க. இப்ப சமாதானம் என்பது சேர்ந்து இருப்பது, சமாதானம் என்பது விலகி இருப்பதும் சமாதானம் தான். சமாதானம்னா சேர்ந்து இருக்கிறது மட்டும் இல்ல, சமாதானமாக அவர் பிரிஞ்சிருக்கிறாங்க. இறைவனின் பொருத்தத்தை நாடி, ஏன்னா சண்டை சச்சரக்கூடாதுன்றான். அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி நாம் ஒன்றாக இருப்பதற்கு இல்லைன்னு விளங்குனா விளங்குங்க. மறுபடியும் உங்களுக்கு அவன் அந்த தெளிவை தரும் பொழுது மீண்டும் நீங்கள் இணைய நாடினால் அவன் இணைத்து வைப்ப அனுபவமானவன். மனதை பேசுகிறான். நீங்கள் உடலோடு இணைவது முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறீங்க. இப்ப இறைவனை செய்திகளை அறிந்து உணர்ந்து இப்பதான் நம்ம அதுக்கு தயாராகும். நீங்க உடலுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க, அதனால புரியல, அதனால குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க. இறைவன் என்றென்றும் அழியாத மனம்தான். உடல் அழிந்து விடும். அந்த உடலுக்கு நீங்க முக்கிய கொடுத்து ஒரு அமைப்பு ஏற்படுத்துவதன் காரணமாக பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. மனதை நீங்கள் யாரும் பார்க்கவில்லை, எல்லாரும் தான் இதுல இருக்கோம். எல்லாருக்குள்ளயும் கேள்வி கேட்டா பெரும்பாலும் இது வெளியே தெரிஞ்சா இப்ப குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னா பேசாம இருப்பாங்களே தவிர, எல்லாரிடம் தனிப்பட்டு நம்ம பேசும்போது எல்லார்ட்டையும் அது இருக்கு, எல்லா இடமும் இருக்கு. இதை மறைக்கிறதுக்கு தான் கௌரவம் அப்படின்னு. கௌரவம் என்பது என் இறைவனிடமிருந்து, கண்ணியம் என்பது என் இறைவனிடமிருந்து. எல்லா கண்ணியமும் அவனுக்கு. தான் நாடியோரை கண்ணியப்படுத்துகின்றான், தான் நாடியோரை இழிவுபடுத்துகின்றான். இல்லையா? இழிவு என்பது வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சில்ல, ஒண்ணுக்குள்ளேயும் யாருக்கும் தெரியாது, ஆனாலும் எனக்கு அது இழிவுன்னு தெரியும். கண்ணியம் என்பது என் மனதில் என் இறைவனிடமிருந்து வருவது. அப்ப என்ன, மனசு சமாதானமா இருக்கு, தெளிவா இருக்கு, இறைவனை சார்ந்து நீங்க ஒண்ணு சேருங்க. மனதின் காரணமாக, உடலின் காரணமாக இல்லை, மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நமக்கு முடியுதான்னு பாருங்க. அப்ப அந்த பக்குவத்துக்கு தான் இறைவன் பக்கம் திரும்புறது. நான் என் மனம் பக்குவம் அடைய வேண்டும். நீங்கள் பிரிந்திருந்தீர்கள், நான் உங்களை ஒன்று சேர்த்தேன்னு சொல்றார். நீங்க பிரிஞ்சிருந்தீங்க, நான் உங்களை நெருக்கமாக்கினேன். உங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கத்தை நான் ஏற்படுத்தினேன்னு சொல்றார். நெருக்கம் மனதில் உருவாவது, ஒருவரை பற்றிய நல்லெண்ணம் நம்ம மனசுல வரணும். நீங்க பார்க்கவே மாட்டீங்கன்னா அப்ப அந்த நெருக்கத்தை அவன் கொண்டு வர, அதை பற்றி தெளிவை கொண்ட சூழ்நிலை கொண்டு வர்றான். அவன் நெருக்கத்தை ஏற்படுத்துகிறான். இப்ப இறைவனை மனசுக்கு பிடிக்குது, இப்ப நீங்க செய்யறீங்க. இப்ப இறைவன் எங்களை இன்னும் நெருக்கமாக்க வேணும்னு இருப்போங்க, மனதில் நெருக்கமாக்க வேணும்னு இருப்போங்க. சரியா? எல்லா சூழலையும் சிலது நடந்துருச்சு, இப்ப என்ன செய்யறது? இப்பயும் இறைவன் பக்கம் திரும்புங்க. அதாவது மனசை பாருங்க, பொருளை பார்க்காதீங்க. இந்த பொருள் அல்ல, மனம்தான். அதில் நான் ஒருவருக்கு ஒருவர் இறைவன் பொருத்தத்திற்கு இருக்கிறோமா அல்லது இல்லையா, அதான் பார்க்கணும். அப்ப அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க எடுத்துனா சண்டை போடுற, அதாண்டா வாழ்க்கை, எல்லாரும் அப்படித்தானே வாழ்றாங்க, பேசுறாங்க அவங்க. சரி, அப்போ அந்த அளவுக்கு பொறுத்து விட்டு கொடுத்து சகிச்சு நீங்க இருக்க முடியுது. அதாவது இறைவன் சார்ந்து உள்ளுக்குள்ள வஞ்சத்தை வச்சுக்கிட்டல, எனக்கு ஒரு நேரம் வரட்டும் உன்னை வச்சுக்கிறேன் அப்படி இல்லை, அந்த அடிப்படையில் இல்லை. சரியா? இப்ப என்ன என்ன கேள்வி இருக்கு? இப்ப நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கே, நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கேன்னு வரும்போது நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க. உடலுக்கு வந்ததுனால பிரச்சனைப்பா. நண்பர்களா இருக்கும்போது உடலுக்கு வந்துட்டு நீங்க வந்து அதை அசிங்கமாவோ கேவலமாவோ இன்னும் கீழாவோ நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, இல்லை உயர்வா பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா மனசுக்கு உங்களுக்கு உற்ற தோழர் இல்லையே, நல்ல விஷயத்த நான் மட்டும் பேச முடியும், எனக்கு நல்ல விஷயம் எடுத்து சொல்லுவாங்க. அது யாராவும் இருக்கலாம்ல, அக்காவா இருக்கலாம், பெண் அத்தையா இருக்கலாம், இல்லையா? யாராக இருக்கலாம்ல. பெண்கள் தான் சொன்னா, நீங்க உடலுக்கு வந்ததுனால அது வேற மாதிரி தெரியுது, அர்த்தம் வேற மாதிரி தெரியுது. மனசுக்கு வந்துட்டு அது வேற மாதிரி தெரியாது. உங்க பாட்டியா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம், இல்லையா? யார் வேணா இருக்கலாம்ல. அண்ணன் மகளாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம்ல. நல்ல மனசோட நீங்க ஒருத்தர் உதவியா இருக்கிறதான பேசப்படுது. நான் எதனால அவங்ககிட்ட போய் பேச முடியும், எனக்கு எல்லாத்துக்கும் தெரிய தருவாங்க, நல்லபடியா நாங்க பேசுறதுக்கு நேரமே போறது, மரம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த நேரம் எல்லாம் ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும் அப்படிங்கிறது, இல்லையா? நம்ம உடலுக்கு வந்துட்டோம், அதனால காரணமாக அது வேற மாதிரி தெரியுதுங்க. பதில் தெரியல, என்ன செய்யணும் தெரியல, எல்லாம் குழம்பிட்டு இருக்கு. ஏன்னா சிஸ்டம், ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், இறை விரோத சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டு இது இறைவன் பொருத்தத்திற்கு அந்த வார்த்தையை மட்டும் போடுறாங்க. அதனாலதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டா குடும்ப கௌரவம் சொல்றாங்க, இல்லையா? எந்த நிம்மதியும் இல்லாமல் என்ன கண்ணியம் அங்க இருக்கு? நிம்மதிதான் கண்ணியம், இல்லையா? நிம்மதியே இல்லை, கண்ணியம் பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியே. அப்ப இவர்கள் இறைவன் பொருத்தத்தை விட்டு விட்டு மனிதருக்காக காட்டுகிறார்கள். அவர்கள் தங்கள் தொழுகையை மனிதருக்கு காட்டுகிறார்கள். தொழுகைன்னா வாழ்க்கைன்னு,
உங்க வாழ்க்கை நீங்க மனுஷங்களுக்கு காட்டுறீங்க, இறைவனுக்கு இல்லை, உங்க மனதிற்கு இல்லை. அதனால இங்க வந்து அர்த்தம் வேற மாதிரி எடுத்துட்டு நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கோம். சரியா? மனதை இருக்கின்றது. அதனால சொல்றோம், இப்போ அதெல்லாம் புரியாம நம்ம உடலின் அடிப்படையிலே வாழ்ந்திருக்கும் போது கூட இறைவன் ஒப்படைங்க, எப்பயும் ஒப்படைங்க. அழகான முறைகள் சேர்ந்து வாழுங்கள், அல்லது அழகான முறைகள் பிரிந்து வாழுங்கள். உங்களை சேர்த்து வைக்க உங்க இறைவன் போதும். இப்போ உங்களை ஒருத்தர் 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 புரிஞ்சுக்கிட்டு இப்போ சேர்றது இருக்கு இல்லையா, இன்னும் அழகானதாக இருக்கு. அந்த சிறிய பிரிவு கூட ஒரு நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. இறைவனுக்கு பொருத்தமாக வாழ்ந்தால் அவங்க 2 பேருமே சமானமா இருக்கும்போது எல்லாரும் யாரை ஏற்றுக்கொண்டுதானே ஆகணும். சண்டை இல்லை, அவங்க மேல சண்டையெல்லாம் கிடையாது. ஆனா சேர்ந்து இருக்கும் பொழுது சமாதானம் குறைகிறது. அது இன்னும் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணதுன்னு சொல்லும்போது அழகான முறையில அவங்க விலகிக்கிறாங்க. அந்த விலக்குதல் ஒரு நன்மையை கொண்டு வரலாம். அதுதான் இங்க வந்து நேரம் சரியில்லை, 2 பேரும் பிரிஞ்சிருங்க அப்படின்னு. எல்லாமே ஆண் பெண் சொல்லும்போது கணவன் மனைவின்னு வந்துட்டதுனால பிரச்சனை, உடலுக்கு வந்துட்டதுனால பிரச்சனை. இறைவன் மனதுக்கு அறிவிக்கிறார், மனதில் நீங்கள் ஒன்றாக இருங்கள். எதுனாலும் எங்க அம்மாட்ட நான் பேசுவேன், எங்க அம்மா எல்லா விஷயம் என்கிட்ட பேசுவாங்க, எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுப்பேன், எனக்கு சொல்லி தருவாங்க, மனிதனாக மாற்றுவாங்க இல்லையா? அப்படி ஒவ்வொருவரும் அது அங்கே இறைவன் அறிவிக்கின்றாங்க. உடலுக்கானதாக நீங்கள் வரும்போதும் கூட மனதை கொண்டு வாழுங்கள். அங்கே பிரியும்போது உங்களுக்கு கவலை இல்லை. நல்ல முறையில் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். நல்ல முறையில் மீண்டும் உங்களை ஒன்று சேர்ப்பதற்கு அவன் போதுமானு சொல்றான். சமாதானத்தை கருதி நீங்க ஒரு கேள்வி, சமாதானத்தை கருதி ஒரு காரியம் செய்றீங்க அப்படின்னா அங்கே விளக்கம் இருக்கு. எல்லாத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது எந்த இதுக்குமே தெளிவு இருக்காது. ஏன்னா எதை சொன்னாலுமே அங்கே பிரச்சனையா தான் பார்ப்போம். பூமியில் சமாதானம் ஏற்பட்ட பின்னர் குழப்பத்தை உருவாக்காதீர்கள். அப்ப சமாதானமா இருக்கக்கூடிய நிலையில் அந்த சமாதானத்தை அதிகரிக்கக்கூடிய காரியமாக நாம் மனதுக்கு வந்தா தான் அது புரியும். படிப்படியா படிப்போம். உடலுக்கு வந்துட்டா எல்லாருமே பிரச்சனையோட தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு உருவத்துல ஊறி போய் இருக்கிறாங்க. உருவ வழிபாடு அந்த அளவுக்கு எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. உருவ வழிபாடு எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோம். சொல்லும்போது உருவ வழிபாடு நாங்க செய்யறது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா உருவ வழிபாடு தான் செஞ்சுட்டு இருக்கோம். மனதிற்கு வரல, மனசுக்கு வாங்க. மனதிற்கு உருவம் இல்லை, உடலுக்கு உருவம் இல்லை, மனதிற்கு வாருங்கள். அங்கே இறைவன் வழிகாட்டுகிறான். இப்ப அந்த மனதை கொண்டு, அந்த விசாலமான மனசை கொண்டு உங்களுக்கு அப்ப அந்த விசாலமான மனசு வந்தா தான் விட்டுக் கொடுக்கிறது, பொறுத்துக்கிறது, சகிச்சுக்கிறது எல்லாம் நடக்கும். விசாலமான மனசு இல்லைன்னா பொறுத்துக்கிறது, விட்டுக் கொடுக்கிறது, சகிச்சுக்கிறது எதுவுமே நிக்கலாது. அப்படி விட்டு கொடுத்தீங்கன்னா சொல்லி வர காட்டுவீங்க. கொடுத்ததை சொல்லி காண்பித்து நோவினை செய்யாமலும் செஞ்சிட்டு இருப்பீங்க. கொடுத்ததை சொல்லி சொல்லி காமிப்பீங்க. ஆனா அப்படி செய்யக்கூடாதுன்னு இறைவன் அறிவிக்கிறார். சரியா? உண்மைதான். மனதளவுல வந்தோம்னா நம்ம சொல்ல மாட்டோம் எதுவுமே. மனசுக்கு வந்துருங்க. அப்பதான் அந்த விசாலமான மனசுல இருந்து தான் விட்டு கொடுக்க முடியும். விட்டு கொடுக்கறப்ப அவ்வளவு இடம் இருக்கணும். இடமே இல்லையே, அப்புறம் எப்படி விட்டு கொடுப்பீங்க? மனசுக்கு வந்தாதான் விசாலம். மனசுக்கு வாங்க. அதுக்குதான் நம்ம புத்தகத்தை படிக்கிறோம். அது நமக்கு மறை அறிவிச்சு கொடுக்குது, குரானை அறிவிச்சு கொடுக்குது, வேதத்தை அறிவிச்சு கொடுக்குது. புத்தகத்தை படிங்க. அது நமக்கு வேதத்தையும் குரானையும் அல்லது மறை நமக்கு அது மறைவானவற்றை நமக்கு அறிவிச்சு தருது. நம் மனம் மறைவானது, நம் மனம் மறைவானது, அதை பற்றி நமக்கு அறிவிச்சு தருது. அந்த வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் வாழுங்கள். நம்ம எல்லாரும் உடலின் அடிப்படையில வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே அசிங்கமா தெரியும். நம்மளே அது வந்து அசிங்கம், இது நல்லது அப்படி நம்ம உருவாக்கிச்சிட்டோம். இறைவன் அதை பற்றி அறிவிக்கவில்லை. இறைவன் அறிவித்ததெல்லாம் மன வாழ்க்கை, அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை பற்றி பேசணும். நம்ம வந்து பணத்தையும் சேர்த்தா பொருத்தம், செல்வத்தையும் அதிகாரத்தையும் சேர்த்தா பொருத்தம், அந்த பொருத்தம் பார்த்துட்டு இருக்கணும். சரியா? மனப்பொருத்தத்தை பார்க்கல, மனப்பொருத்தத்தை ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தான் பார்க்க முடியும். அப்போ எல்லாரும் சேர்ந்து சரி நடக்கட்டும் அப்படின்னு அவங்க அனுமதிப்பாங்க. ஒருத்தரை வச்சு புரிந்து கொண்டு பல விஷயத்தை அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு சமுதாயம் அதற்காக இருக்கும்போது அடுத்த சமுதாயம் அது லேசா மாறும். ஒரு சமுதாயம் தன் இறைவனுக்கு பொருத்தமாக ஆக்கிக் கொள்வதற்கான அந்த முயற்சியில் இருக்கும்போது அதனுடன் தொடர்ந்து வரக்கூடிய மற்றவர்களுக்கு அது எளிதாக இருக்கும் இல்லையா? முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கு. ஏன்னா இருக்கிற அந்த நிகழ்வுகள் என்ன நிகழ்ந்துட்டு இருக்கோ அது தவறா இருக்கு. அதுல இருந்து மாற்றம் வரும்போது ஒரு சின்ன நன்மையின் பாதையில் நம்ம திரும்பும் பொழுது அதை எதிர்ப்பு வரத்தான் செய்யும். அவங்களுடைய ஆட்சி உடையுது இல்லையா? அவர்கள் செய்யக்கூடிய ஆட்சி உடையுது. அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க, அந்த கட்டுப்பாடு உடையுது அவங்களுக்கு. அதன் காரணம் கொஞ்சம் இப்ப தெளிவுபடுத்தி நிதானமாக அதுக்குத்தான் அங்கே 10 ஆண்டுகள் 8 ஆண்டுகள்
அப்படி சொன்னது புரிஞ்சு கொள்றதுக்காக. ஒருத்தர் புரிஞ்சு கொண்டுட்டு சமாதானமா இருக்கணுங்கிறதுக்காக. அப்ப நமக்கு தெளிவா தெரியுது, இப்ப செய்யுங்க. இன்னும் சில வழிமுறைகள் சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த வழிமுறைகளில் நாம் இருக்கும்போது இப்ப மனம் பொருந்தி நம்ம வாழும் பொழுது முதலில் உடல் இருக்குது இல்லையா? நம்ம உடல் அளவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மனதிற்கு உயர வேண்டும், மனதின் நிலைக்கு உயர வேண்டும். பூமியில வாழ்றோம், வானம் அளவிற்கு உயர வேண்டும். உடலில் வாழ்கின்றோம், மனம் அளவிற்கு உயர வேண்டும். நம்ம உடலின் அடிப்படையில கூட நீங்க சேர்ந்தா கூட மனதின் அடிப்படையில் உயர்ந்து வரங்க. மனதின் அடிப்படையில் உயர்ந்தா மட்டும்தான் நம்ம சேர்ந்து இருக்க முடியும். நம்ம உடலின் அடிப்படையில் எப்படி செல்வத்தை கூட்டுறது, செல்வாக்கு கூட்டுறது, அதிகாரத்தை கூட்டுறது, பொருள்களை கூட்டுறது அப்படின்னு நல்லபடியா வாழ்றது காட்டுறதுக்காக அப்பயும் மனுஷங்கிட்ட காட்டினோம்னா அதுல ஒரு நன்மையும் இருக்காது. அதனால மிக பெரும் பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் பிரிகிறாங்க. அவங்களுக்கு பணம், அதிகாரம், செல்வம் வந்துருச்சுன்னா நல்லா இருக்குன்னு நல்லா இருந்தாவே பிரிகிறாங்க. பிரியக்கூடாதுல்ல. ஏன் அவங்க பிரிகிறாங்க? மிகவும் செல்வம் படைத்தவர்கள், செல்வாக்கு படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் ஏன் பிரிகிறார்கள்? மனசுல உயர்ந்தா தான். சில பேர் மனசுல உயராமலே இது கௌரவம் இருக்காது, அதனால எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சேர்ந்து இருக்கிற மாதிரி காட்டிப்போம், அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப இதே நம்ம உள்ளுக்குள்ள போய் யாரையும் பார்க்க முடியாது. நம்முடைய மனதின் அமைதிக்கு இறைவன் பொருத்தத்துக்கு வளரணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தன்னுடைய மனதை பார்க்க வேண்டும். தன் மனதை அவர்கள் பார்க்க வேண்டும். உங்க மனசுல பாருங்க எந்த அளவுக்கு இறைவனுக்கு பொருத்தமா நீங்க இருக்கிறீங்கன்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனசு வரும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு வரும், சகித்துக் கொள்ளக்கூடிய மனசு வரும், கொடுப்பதற்கான மனசு வரும். இதெல்லாம் கொடுப்பது. தங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். இங்க வாங்குறதுங்கிறதால பிரச்சனை வந்துருச்சு. எனக்கு வரலன்னு சொன்னதுனால பிரச்சனை வருது. அவர்கள் ஒவ்வொரு ஆணும் கொடுப்பவராக இருப்பார், பெண்ணும் கொடுப்பவராக இருப்பார். அங்கேதான் பிரச்சனை கிடையாது. இறைவன் அறிவித்தது அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்களிருந்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள். யார்? இறைவனர் உடையோர், உள்ளட்சம் உடையோர், இவர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதிலிருந்து கொடுப்பவராக இருப்பார். இங்க பிரச்சனை இருக்காது. யார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இப்பதான் பிரச்சனை. அவர் இறைவனை சார்ந்து வாழவில்லை, அது அப்படிதான் நடக்கும். அவர் நமக்கு தெளிவாக உணரும் பொழுது இப்பொழுது நீங்கள் அழகிய முறையில் விளங்குங்கள். பிரச்சனை வந்துதான் புரியணும் அவசியம் இல்லை. நல்ல முறையில தெரியும் போது அதுதான் வேணும்னு சொல்லும் போது தெளிவாக மீண்டும் அவன் நாடினால் உங்களை ஒன்று சேர்ப்பதற்கு அவன் போதுமான. ஆனா மனசுல உயர்ந்து வரங்க. மனசுல உயர்ந்தா மட்டும்தான் சேர்ந்து வாழ முடியும். மன உயர்வு இல்லாம. அதனால நீங்கள் மிகவும் ஏழ்மைகள்னு நீங்க சொல்ல உங்க அடிப்படையில சொல்லக்கூடிய அவங்க ஒன்றா எப்படி வாழ்றாங்க? மனசுல அவங்க உயர்ந்து நிற்கிறாங்க. அதன் காரணமாக உங்ககிட்ட ஒரே ஒரு பண்ணு தான் இருக்கு. ஒருத்தர் கேட்கிறாருன்னா அதை பாதி பிச்சு உங்களுக்கு தேவை இருக்கு, பாதி கூட பிச்சு கொடுப்பீங்க. சில நேரத்தில் முடிச்சா கூட ஒருத்தருக்கு. அப்ப நீங்க அங்கே 50% பாதி கொடுத்தா 50% கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். 1000 ஆகுது, அது லட்சமா ஆகுது. நீங்க 50 கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு உங்களுடைய அளவுக்கு அது கொடுத்துருக்கும் போது நீங்க உங்களுக்கு மனம் விசாலமாக இருக்கு, அது அளவு பெருசா இருக்கு. உங்களுக்கு அதை பொருள் அதிகரிக்கும் போது மனசு குறைஞ்சு, அதாவது உங்களுக்கு அந்த தன்மை குறைஞ்சிருக்கு. இப்ப மனதோடு சேர்ந்து பெருக வேண்டும். எனக்கு என் இறைவன் ஒன்று கொடுத்தால் நான் ஆட்சியில் இருக்க வேண்டும். அதில் அப்பதான் நான் கொடுக்க முடியும். ஆட்சி இல்லைன்னு கஞ்சத்தனம் வந்துடுறேன். இறைவன் ஒன்றை கொடுத்தால், ஆட்சி கொடுத்தால் விசாலமாக இருக்கும். நான் பொருளை மட்டும் கவனிச்சேன்னா எனக்கு கஞ்சத்தனம் வரும். எவ்வளவோ பொருள் இருந்தாலும் கஞ்சத்தனம் வரும். அப்ப பொருளை கொடுப்பதில் வளர்ச்சி இல்லை. இறைவன் இவங்க 16 லட்சம் எல்லாம் பேசுறாங்க, எல்லா செல்வங்களும் வேணுங்கிறாங்க. அப்புறம் கஞ்சத்தனம் வரக்கூடாதுல்ல. செல்வம் வரும்போது கஞ்சத்தனம் வரக்கூடாது. கஞ்சத்தனம் வருது இல்லை. அப்ப நீங்க இறைவனை பொருத்தத்துக்கு வாழல, செல்வத்தை பிறருக்கு காட்டுவதற்காக பயன்படுத்துறீங்க. உங்கள் இறைவனுக்கு காண்பீங்கள், மனிதர்களுக்கு அல்ல. என் இறைவன் பார்க்க வேண்டுமேன்னு விரும்பணும். மனுஷங்க பார்க்கணும்னு விரும்புறோம். என் இறைவன் பார்க்க வேண்டுமே அந்த எண்ணம். இப்ப நமக்கு நம்முடைய குறைகளை நிறைவாக்கி, அவரிடம் இருக்கும் குறைகளை நிறைவாக்கி நம்மை ஒன்று சேர்ப்பாங்க. அவங்ககிட்ட நம்மிடம் இல்லாதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும், அதுவே நம்மளுக்கு பிடிக்கும். அவங்களுக்கும் அவங்ககிட்ட இல்லாத நம்மகிட்ட இருக்கும், அது பிடிக்கும். இப்படி மன வாழ்க்கை வாழுங்க. அதுல எந்த கண்ணிய குறைவும் இல்லை. உடல் வாழ்க்கை வாழ்ந்தால் கண்ணிய குறைவு, உடல் வாழ்க்கை வாழ்ந்தால் கண்ணிய குறைவு. இதை இறைவன் நிறைவேற்கின்றார். சரியா? இப்ப என்ன கேள்வி இருக்காரு? இல்லைங்க, அவ்வளவுதான். நன்றி. வேற எதுவும் கேள்வி இருக்கா? இருக்கும். நான் 7ல 157 ஒரு 7ல 157 ஒரு 2 லைன் மட்டும் என்ன கேள்வி? முதல் 4 லைனும் எவர்கள் அறியாமையற்ற இறைவாக்கானவராகிய தூதரை பின்பற்றுகிறாரோ அவர்கள் தங்கிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பர். இதுதான் இந்த 2
தவராத்திலும் இஞ்சிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் அப்படின்னா என்ன மாதிரி குணம் தானே, குணம் தானே, அந்த குணம் நல்லது. தவராத்திலும் இஞ்சிலும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. வேதம், தவராத் இஞ்சில் வேதம் உங்களுக்கு ஒரு தவறான விஷயம், ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பிரிச்சு பார்க்க முடியுது. அந்த நல்ல விஷயத்தை நீங்க பாக்குறீங்க. அவர்கள் தவறை விலக்கி கொண்டு வருவதும், தவறை விலக்கி கொண்டு வருவதும், நன்மையில் அவர்கள் இருப்பதும் உங்களுக்கு தெரியுது. அப்படின்னா உங்களுக்கு இது நல்லதா இருக்கே, இது கெட்டதை விட்டு அழகா விலகிருக்காங்க, கெட்டது செய்யறது இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரியும் போது அது தவராத் இஞ்சில் உங்களுக்குள்ள அது இருந்து அது வெளிப்படுது. நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அதை. அப்போ அது உங்களுக்குள்ள இருந்த அந்த நன்மையை நீங்க பாக்குறீங்க, நேர்ல பாக்குறீங்க. நல்ல விஷயம் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை நேர்ல பாக்குறீங்க. இது எழுதப்பட்டிருப்பது காண்பார் அப்படின்னா அவங்க ஒரு பேரே சொன்ன கூட பேருக்கு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஒரு பேருக்கும் அர்த்தம் இருக்கு. நம்ம ஒரு மனிதனா மாத்திக்கிறோம், அந்த பேரை ஒரு மனிதனா மாத்திக்கிறோம். அந்த விளக்கத்திற்கு வாருங்கள். பரம் பொருள் யாவும் அர்த்தம், அவனை தவிர இல்லை யாவும் அர்த்தம், அதை தவிர இல்லை யாவற்றிற்கும் அதை தவிர இல்லைன்னு அர்த்தம். அப்படி வாங்க, அந்த அர்த்தத்துக்கு வாங்க. வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நீங்க பிரிஞ்சு போகாதீங்க. அர்த்தம் பொருள் உங்களை ஒன்று சேர்க்க வேண்டும். அப்ப அவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார் அப்படின்னு அவரை பேர் அங்க போட்டிருக்குன்னு அர்த்தம் எல்லாம் தேடிட்டு இருக்கான். இந்த எத்தனை வருஷத்துல எழுதப்பட்ட புத்தகத்துல இந்த பேர் போட்டிருக்கு. என்ன அர்த்தம் இல்லாமல் பேச்சு. ஒரு மனிதனை உயர்த்துவதற்காக அல்ல, ஒரு குணத்தை கொண்டு நீங்கள் அறிகிறீர்கள். உங்க மனசுல அது இருக்கு. உங்க மனசுல எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு புரியுது. அந்த நல்லதை நீங்க பாக்குறீங்க. கெட்டதுன்னு அறிஞ்சு உங்களால விலகிக்க முடியல, அவங்க விலகிறத நீங்க பாக்குறீங்க. அவர்கள் அதை பற்றி எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பர். அதை பற்றி அவங்க உள்ளத்துல இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. என்னால இந்த நல்லதை செய்ய முடியல, நல்ல விதமா இருக்க முடியல, அவங்ககிட்ட பாக்குறீங்க. என்னால இந்த கெட்டதை விட்டு விலக முடியல, அதை பாக்குறீங்க. அப்போ உங்களுக்குள்ள அது இருக்கு. அத அதுல இருக்கிற விஷயத்த எனக்கு இது வேணுமேன்னு கேக்குறீங்க, அதுக்கு பாக்குறீங்க. உங்க மனசுல வேணுமேன்னு இருக்கு, அதை நீங்க பாக்குறீங்க. எழுதப்பட்டிருப்பதை காண்பர், நேர்ல பாக்குறீங்க. மனசுல உள்ள விஷயத்த நீங்க பாக்குறீங்க. நெத்தியில எழுதியிருக்குன்னு சொல்றீங்களே, நெத்தியில என்ன எழுதிருக்கு? என் விதி நெத்தியில அப்படி எழுதிருக்குன்னு சொல்றீங்களே, என்ன ஏதாவது எழுதிருக்கு? இல்ல. இப்ப மனதில் உள்ள விஷயம் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது, சரியா? அங்க இருக்கு, அதை நீங்க பாக்குறீங்க. அவடம் காண்பர், நீங்க பாப்பீங்க. அந்த நல்லதை பார்ப்பீங்க, கெட்டதை விட்டு விலகிறதையும் பார்ப்பீங்க, நல்லதுல இருக்கிறதையும் பார்ப்பீங்க. இது உங்களிடம் உங்களுக்குள் இருப்போம். அந்த தௌராத் இஞ்சிலும் இவரை பற்றி எழுதப்பட்டுள்ளது, அந்த குணத்தை பற்றி. அந்த இவர் யாரும் எந்த பேரும் போட்டது இல்லை. அப்ப இறைவாக்கானவர், அப்ப இறை செய்தியை அறிவிக்கக்கூடியவர், நமக்கு சாட்சியா இருக்கிறாங்க. அந்த சாட்சியத்தை நீங்க எடுத்துட்டு மற்றவங்களுக்கு சாட்சியா மாறுங்க. அவர் அந்த இறை புத்தகத்திற்கு சாட்சியமா இருக்கிறார், உங்களுக்கும் சாட்சியமா இருக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியா இருங்கள். அந்த நன்மையை நீங்க பாக்குறீங்க. பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, ஒரு பொருள் இருக்குல்ல, அதுக்கு வாங்க. அந்த பேரை பிடிச்சிட்டு அந்த உருவத்துக்கு வந்துடாதீங்க, மறுபடியும் உருவத்துக்கு இறங்கிறாதீங்க. பேர் உங்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கிறது. அல்லாஹ், அவனை தவிர இல்லை, பரம் பொருள் யாவும் அர்த்தம், அதை தவிர இல்லைன்னு அர்த்தம். யாவும் செய்தி, ஒவ்வொன்றும் ஒரு செய்தி. அந்த செய்திக்கு வாருங்கள். அந்த செய்தியை நமக்கு அறிவிப்பவிடம் அவர் நீங்கள் காண்கின்றீர்கள். இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை நல்ல விதத்துல என்ன நினைச்சனோ அந்த மாதிரி என் மனசுல இருக்கு. அதை போல நான் பாக்குறேன். நான் என்ன விரும்புறேனோ அதை பாக்குறேன். எழுதப்பட்டிருப்பதை காண்பர். அப்போ அவங்கள பின்பற்றுறாங்க. அப்போ விளங்கிக்கிட்டு தன் மக்களை அறிவதை போன்று அறிந்து இப்பொழுது போது பின்பற்றுகிறார். அவங்க சொல்றதெல்லாம் செய்யறது இல்லை. அப்ப சிந்தித்து இவர்கள் நன்மையை வழிகாட்டுகிறார், என்ன நன்மைக்கு வழிகாட்டுகிறார்கள் அப்படின்னு அறிந்து இப்போ அவங்கள பின்பற்றாங்க. அதான் பின்பற்றுதல். என்ன பின்பற்றுதல்? நாமும் நன்மையை ஏற்றுக்கொண்டு தீமையை விளக்குபவராக இருக்க வேண்டும். அந்த பின்பற்றுதல். அவங்கள போல உருவத்தை மாத்திக்கிறது இல்லை, அது இல்லை. இறைவாக்க அறிவிக்கின்றார், அதான் நல்ல விஷயம் சொல்றாங்க. இறை செய்தி அறிவிப்பதற்கு தூது செய்தி அறிவிக்கின்ற மனம் சமாதானம் அடைவதற்கான செய்தியை தருகின்றார், அதை பின்பற்றுதல். அப்ப நம்மளும் இறைவாக்கை பின்பற்ற வேண்டும். மனதிற்கு அமைதி தரக்கூடிய செய்திகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். நம்ம பேசுற பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் செய்தியாக இருக்கணும். வீணானவற்றின் மீது விலை கொள்ளுங்க சொல்லணும். இது எழுதப்பட்டிருப்பதை காண்பது. புரியுது? அதாவது இதுக்கு முன்னாடி உள்ளதும் இப்பவும் பார்க்கும்போது அதனோட வித்தியாசம் தெரியுது. படிப்படியா மாறிட்டு வர்றது கவனிக்க வர முடியுதுன்னு தெரியுது. அந்த பொருளை மட்டும் எடுக்கும்போது தெரியும். வார்த்தையை பார்க்கும்போது
நமக்கும் அந்த குணம் அதை வந்து நல்லது இருந்தா தான் நல்லதை பார்க்க முடியும். அப்ப நல்லது இங்க உருவாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நல்லதை ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கோம், கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அந்த நல்லது உங்களுக்குள்ள உருவாகிக்கிட்டே இருக்கு. அப்ப உங்களுடைய தோழராக இறைவன் அறிவிக்கின்றாங்க இல்லையா? அவங்க தோழராக யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க இல்லையா? உங்களுடைய தோழராவர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அவர்கள் எதுக்கு அவங்க தோழராக இருக்கிறாங்க? நன்மையை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, தீமையை நம்ம விட்டு விளக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதன் காரணமாக அவர்கள் தோழராக இருக்கிறாங்க. அது நாம் விரும்ப விரும்ப நம்முடைய இயல்பாகவும் அது மாற ஆரம்பிக்குது, நம்முடைய இயற்கையாகவும் அது மாற ஆரம்பிக்குது. நல்லோர்களுடன் நாம் இருப்பதன் காரணம் நமக்கும் அந்த நன்மை படிப்படியாக நம்முடைய இயற்கையாக மாற வேண்டும். அதுக்காக இயற்கையாக மாற வேண்டும். அந்த விருப்பத்தோடு நன்மைகளில் நாமும் இருக்க வேண்டுமே, அதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. அவங்களோட நம்ம இருக்கிறதுக்கு காரணம் அது படிப்படியாக தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு அது போல ஒரு மேனரிசம் கூட வந்துடும். தொடர்ச்சியா பார்த்துட்டு அந்த மேனரிசம் இல்லாம நீங்க நன்மைகளை கவனிக்க ஆரம்பிங்க. உருவத்தை பார்க்காம மனசை பார்க்க ஆரம்பிச்சு அந்த மனதில் இருக்கக்கூடிய நன்மையும் விரும்புவதும் தீமையை விளக்குவதும் அதுக்கு வரும் பொழுது படிப்படியாக நம்முடைய இயற்கை மாற ஆரம்பிக்கும். சரியா? பழக்க வழக்கம் அது கூட வந்துடும். நீங்க புரியாம இருந்தா கூட வந்துடும். ஆனா புரிய ஆரம்பிக்குவது அந்த உடல் சார்ந்த அந்த விஷயங்களை விட்டுட்டு மனம் சார்ந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிப்போம், நம்மளும் விரும்ப ஆரம்பிப்போம். மனம் சார்ந்ததுல நன்மையும் இருப்பதும் தீமையை விளக்குவதும் இல்லையா? கெட்டதை விளக்குறது, நல்லதுல வாழ்றது, அது படிப்படியாக உணரும்போது அதற்காக தான் தொடர்ச்சியாக இத ஒரு சடங்கு செய்ய வச்சு நீங்க நல்லதா இருக்கிற, இந்த மாதிரி செஞ்சுட்டாலே நீ நல்ல பையன், நல்ல மனுஷி அப்படின்னு சொல்ல வச்சு அதை செய்யறவங்களா மாறிட்டோம். மனசுல மாறல, மனசுல எந்த வித்தியாசமும் இல்லை. உடல்ல நீங்க மாற்றிக்கிட்டு வேற வேற மொழி, வேற வேற ஜாதி, வேற வேற மதம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டீங்க. இந்த மனசுல எந்த மாற்றல, மனசுல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. மனம் மாற வேண்டும் இல்லையா? நீ உடல்ல மாத்திக்கிட்டு நாங்களாம் வேறன்னு சொல்லிக்கிறீங்க. மனசுல நீங்க திருந்துங்க, நன்மைக்கு பக்கம் திரும்புங்க, கெட்டதை விட்டு விளக்குங்க. அதுதான் இறைவன் அறிவிக்கின்றான், அவனுடைய வேதத்தில் அறிவிக்கின்றான். வேதத்தையே நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம், இது வேற இது வேறன்னு. வேதம் மறைவானவற்றை நமக்கு அறிவிக்கிறது, நமக்கு மறைவானவற்றை அறிவிக்கின்றது. மனதை பற்றி அறிவிக்கிறது, மனதின் தெளிவை பற்றி அறிவிக்கிறது, அதனை குணத்தை பற்றி அறிவிக்கிறது. நீங்க நம்ம உடலுக்கு வந்துட்டோம், உடலுக்கு வந்துட்டு உருவத்தை மாத்திட்டே இருக்கிறோம். நான் இந்த வேதத்தின்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சடங்கு செய்கிறேன் என்று கூறிக்கொள்ளுங்கள். நம்பிக்கையாளர்கள் நீங்கள் ஆகவில்லை, நீங்கள் சடங்கு செய்வதாக கூறிக்கொள்ளுங்கள் சொல்றேன். நான் இதன்படி இறைவன் அறிவிப்பின்படி வாழ்கின்றேன் அப்படி சொல்லாதீங்க. சடங்கு பண்றேன்னு வேணா சொல்லிக்கங்கன்றான். அதாவது புரிந்து கொள்ளாமல் சில காரியங்களை செய்து கொண்டு வருகிறீர்கள், நான் இறைவனுக்கு பொருத்தமாக வாழ்கின்றேன் அப்படின்னு சொல்லிக்குங்க. ஆனா அப்படி இல்லை, இறைவன் அறிவிக்கின்றேன். மனதில் நாம் திரும்ப வேண்டும். சரியா? 70-39 70-39 என்னமா இருக்கு கேள்வி? அதிலிருந்தே அவர்கள் அறிந்திருக்கின்றார்களே, அதிலிருந்தே படைத்தோம். அவ்வாறு இல்லை, நிச்சயமாக நாம் அவர்கள் அறிந்திருக்கின்றார்களே, அதிலிருந்தே படைத்தோம். நீங்க என்னவாக இருக்கிறீங்களோ அதுல இருந்து உங்களை படைக்கிறேன்றான். உங்க மனசு எப்படி இருக்கோ அப்படின்னு தான் அது வெளிப்பட்டுரும். நீங்க எவ்வளவு மறைச்சு வச்சிருந்தாலும் உங்களுடைய இயற்கை வெளிப்பட்டுரும். உங்க மனசு அடிப்படையில தான் உங்களை நான் படைக்கிறேன்றாங்க. அப்ப நான் நன்மையும் தீமையும் உங்களுக்கு எடுத்து சொல்கின்றேன், நீங்கள் எதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வாறு நீங்கள் படைக்கப்படுவீர்கள். அவ்வாறு நீங்கள் படைக்கப்படுவீர்கள், அதிலிருந்தே அவர்களை படைத்தோம். புரியல? நீங்க சொல்ற மாதிரி இல்லை. பெரிய பணக்கார வீட்டுல பிறந்துட்டா, பெரிய அறிவாளிக்கு பிறந்துட்டா, பெரிய மேற்கட்சிய இல்ல என்னெல்லாம் நீங்கள் அதிகாரம், செல்வம், செல்வாக்கு இன்னும் எதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களோ அப்படி பிறந்துட்டா அவங்களுக்கு அதெல்லாம் வந்துடும். அப்படி இல்லை. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை அப்படி இல்லை. நான் படைப்பது அப்படி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதன்படி நான் உங்களை படைக்கின்றேன். நிச்சயமாக அவ்வாறு இல்லை, நீங்க சொல்ற மாதிரி இல்லை. நிச்சயமாக நாம் அவர்கள் அறிந்திருக்கின்றார்களே. நீங்க எதை தெரிஞ்சு வச்சீங்களோ அதுல இருந்து படைக்கிறேன். நல்லது தெரிஞ்சு வச்சிருந்தா நல்லதுல இருந்து படைக்கிறேன், கெட்டது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு படைக்கிறேன். சரியா? இறைவனம் பொறுப்பேற்படுத்தும் போது உங்களை நன்மையாக அவன் மாற்றுகின்றான். அதை புரிஞ்சுக்கணும். நாம் நன்மையில் வாழ்வது என்றால் நன்மையில் இருப்பதுன்னு அர்த்தம். அதை இறைவன் நாடினால் தான் அவன் பக்கம் திரும்புங்க, அதாவது உங்க மனதின் பக்கம் திரும்புங்கன்னு அர்த்தம். ஏன்னா இறை செய்தி மனதிற்கு வருகிறது, உங்க மூளைக்கு வரதில்லை. இறை செய்தி உங்கள் மனதிற்கு வருகிறது. மனதின் பக்கம் திரும்பி உயர்ந்து வாருங்கள். அதிலிருந்து அவன் படைக்கின்றான். நீங்க மூளையில வாழ்றீங்களா, மனசுல வாழ்றீங்களா, அதிலிருந்தே நான் உங்களை படைத்தோம். நான் அதிலிருந்து படைக்கின்றேன். நீங்கள் உங்களுக்கு இரண்டும் காட்டுகின்றேன், எது வேண்டும் அதில் நான் உங்களை படைக்கின்றேன். ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய கூலி உண்டு, நீங்கள் தான் முடிவு செய்கின்றேன். நன்மையில் நான் உங்களை படைத்தேன்,
பின்னர் அதிலிருந்து நீங்க என்ன சொல்லிட்டீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க பிறந்த பிள்ளையே நல்லவங்க. அப்படி இல்லை, நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அறிவிக்கின்றார். நீங்கள் எதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், அதிலிருந்து நான் உங்களை படைக்கிறேன்னு சொல்றேன். ஒவ்வொருவரும் தனித்தன்மையான படைப்பு, தனித்தனியான ஆட்சி. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கூட்டமாக பாக்குறீங்க, இல்ல அப்படி இல்லை. கெட்டதுல இருந்து நல்லது வராதுன்றீங்க, நல்லது வரும். அவர்கள் விரும்பினால் அது வரும். நல்லதுல இருந்து கெட்டது ஆகவே ஆகாதுன்றீங்க, அப்படி இல்லை. அவர்கள் கெட்டதை விரும்பினால் அது கெட்டதிலிருந்து உருவாகும். ஞாபகம், மனதில் இருந்து, உங்கள் உடலின் காரியமாக அல்ல, மனதில் இருந்து உருவாகிறது. நல்லதும் கெட்டதும் உங்கள் மனதிலிருந்து உருவாகிறது. அதிலிருந்தே நாம் அவரை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களே, அதிலிருந்து படைக்கிறோம் சொல்றோம். எதை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ, நன்மையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுல இருந்து, அதாவது நீங்கள் அறிந்து கொண்டே நிராகரிக்கிறீர்கள் சொல்றோம். நிராகரிப்புன்றது தெரியாம பண்றது இல்லை, தெரிஞ்சுதான் பண்றீங்க. நீங்கள் அறிந்திருப்பதிலிருந்து உங்களை நான் படைக்கின்றேன். நீங்களே பாருங்க, நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு பாருங்கன்னு காட்டுறோம். நம்ம காட்டுறோம் என்ன மாதிரியாக உருவாயிருக்கீங்க நீங்க பாருங்கன்ற. நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறது தான், அதுல இருந்து தான் உங்களை நான் உருவாக்கியிருக்கேன். இப்போது நன்மைக்காக என்னிடம் திரும்புங்கள். உங்களை உங்களின் பாதையில், நன்மையின் பாதையில் திருப்புவர் யார் என்று அறிந்து, அவரை அறிந்து இப்பொழுது திரும்புங்கள்ன்றார். ஏன் உள்ளத்தின் பாதை திரும்ப சொல்றாங்க? அங்கே இயற்கையில் நன்மை படைக்கப்பட்டிருக்கு. நீங்க வெளியே போயிட்டீங்க, உங்கள் உள்ளத்தின் பாதையில் திருப்புபவர் அங்கே நன்மை இருப்பதை அறிவித்து உங்களை அங்கே திருப்புகிறார். ஒவ்வொருத்தவனுக்கும் நன்மை எங்கே தேடுறீங்க? நீ நல்லது எங்கன்னு தேடுறீங்க? நல்லது உங்களுக்குள் இருக்கிறது. உங்களை படைத்தானே, எந்த அமைப்பில் படைத்தானே அந்த அமைப்பில் அவர்கள் திருப்புகிறார்கள். உங்களை அறிந்து விடுங்கள். இப்போதான் நாம் அறிந்திருக்கிறபடி இப்ப நம்மளுக்கு தெரியுது. இப்ப கெட்டதுல இருந்தோம், நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கெட்டதுன்னு நினைச்சு யாரும் சரியில்லை, அது நல்லதுன்னு நினைச்சுறான். இப்ப கஷ்டங்கள் வரும்போதுதான் புரியுது, என்ன செய்யணும் தெரியல, எங்க போகணும்னு தெரியல. அவருக்கு சாட்சியாளர், அவங்களுக்கு சாட்சியா இருக்கிறாங்க இல்லையா, நேர்வழிப்படுத்துறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அறிந்தவர்கள் இருந்து அவர்கள் உள்ளத்தின் பாதையில் திருப்புவார்கள். அவர்கள் அறிந்திருக்கின்றார்களே, அதன் அதிலிருந்தே நாம் படைக்கின்றோம். அவங்களை அங்கே திருப்புறாங்க, நீ அங்க திரும்புங்க. யார் நம்மை விட்டும் வெளியில் திருப்புகிறார்களோ அவர்கள் நம்மை வழிகேட்டில் ஆக்குகிறார்கள். அதுவும் இறைவன் அனுமதி கொண்டேன். நம் உள்ளத்தின் பாதையில் யார் திருப்புகிறார்களோ, உள்ளத்தின் பாதையில எனக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுதான் போவேன், தெரியாம வெளியில எனக்கு தெரியாது, ஆனா எனக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்ப தெரிந்த அந்த பாதையில், நீங்கள் எதை தெரிந்திருக்கின்றீர்களோ அந்த பாதையில், எதை அறிந்திருக்கிறீர்களோ அந்த பாதையில் அவர்கள் நம்மளை திருப்புவார்கள். எனக்கு புரியாத இப்ப என்ன சொல்றான்னு தெரியல, செய்ய சொல்றாங்க, நான் செய்யறேன், அப்படி இல்லை. இவர்கள் நம்மை வெளியில் அழைத்து செல்கிறார்கள், ஆனால் வழிகாட்டுவர்களோ நம்மை நம் உள் அழைத்து செல்கிறார்கள். அங்கே நீங்க கவனிங்க, சரியான தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. சொன்னது அப்படியே செய்யாதீங்க, தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. நிச்சயமாக நாம் அவர்கள் அறிந்திருக்கின்றார்களே, அவற்றிலிருந்து அதிலிருந்தே படைத்தோம். அப்படிதான் படைக்கிறோம். நாம் மீண்டும் படைக்கப்பட வேண்டும் என்றால் நமக்குள் நாம் செல்ல வேண்டும். யார் நமக்குள் செலுத்துகிறார்களோ அவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் நம்முடைய உள்ளத்தின் பாதையில் அவர்கள் திருப்பும் பொழுது நாம் படைக்கப்படுகிறோம். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கீங்களா? அவ்வாறு அல்ல. நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி சில காரியங்கள் செஞ்சா சரியா போயிடும். கழுத்துல கயிறு கட்டினா, கையில ஒரு கயிறு கட்டினா, காலில் ஒரு கயிறு கட்டினா, இடுப்புல ஒரு கயிறு கட்டினா எல்லாம் சரியா போயிடும். இதை செஞ்சா அதை செஞ்சா சரியா போயிடும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. அவ்வாறு இல்லை. உங்கள் உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள். உங்கள் உடலின் அடிப்படையில் எந்த ஒன்றும் இல்லை, உருவத்தின் அடிப்படையில் எந்த நன்மைகளும் இல்லை. உள்ளத்தின் பாதையில் திரும்ப வேண்டும். அங்கு நாம் படைக்கப்படுகின்றோம். மனசுக்கு வந்தா தான் நிகழ்காலத்துக்கு வர்றோம். உருவத்துல இருந்தீங்கன்னா நீங்க கடந்த காலத்துக்கோ வருங்காலத்துக்கோ போயிருவீங்க. அங்கு வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை நிகழ்காலத்தில் இருக்கிறது. நிகழ்காலத்தில் உங்கள் மனதிற்கு வர வேண்டும். மனதிற்கு வந்தால்தான் நிகழ்காலம். உருவத்தில் இருந்தால் நீங்கள் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் சென்று விடுவீர்கள். உங்களை அவர்கள் அங்கு திருப்பி விடுவார்கள். இறைவன் செய்தியை அறிவிப்பவரோ நாம் எதை அறிந்திருக்கின்றோமோ அதில் திருப்புகிறார்கள். அங்கிருந்து நாம் படைக்கப்படுகிறோம். புரியுதா? புரியுது. சரி.